சரி. வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்தபோதம் தத்பாதயுக்மதரதீர்வசிங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமன்வேதாந்தராமானுஜமுனிகருணாரப்த வேதாந்தயுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாഥാஸ்வயமுனிகிருபயா பிராப்தமோக்ஷாஸ்ரமந்தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்சயே தேசிகேந்திரம் என்னுயிரு தந்தளித்தவரை சரணம் புக்கு அனடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும் போதோர் வந்த வள்ளல் பெரிய நம்பியாள வந்தார் மணக்கால் நம்பி நன்னறியை அவர் குறைத்த உய்யக்கொண்டார் நாதமுனி சடகோகம் சேனை நாதன் இன்ன முதத் திருமகள் என்றவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகளைகின்றேனே. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்ய பரிஜோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி அனுகல்பூதமுரபித்வதம் சதா மஜாத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம் சலசித்தவருத்தி வினிவத்தனௌஷதோ சரணோ யதீந்திரசரணோ வணீமஹே. சரணோ யதீந்திரசரணோ வணீமஹே. பூமன்னுமாறு பொருந்தியமார்வன் புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்துந்தவன் பல்தலையோர்தாம் வந்த வந்த விராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் வந்தி வாழா நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. சத் சம்பிரதாயமான நம்முடைய உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரிய பரம்பரையை எம்பெருமான் தொடங்கி இன்றளவும் உள்ள ஆச்சாரியர்களின் மகாத்மியத்தையும் அவர்கள் நமக்கு அருளியதான பெரிய பரமோபகாரங்களையும் அனுசந்தானம் பண்ணி வரும் இந்த நம் குரு பரம்பரா பிரபா உபன்யாசத்திலே எம்பெருமான் பிராட்டி விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் நாதமுனிகள் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி ஸ்ரீ ஆளவந்தாருடைய பல சிஷ்யர்களிலே முக்கியமாக பெரிய நம்பிகளுக்கு பிரதான சிஷ்யராய் வாய்த்த நம் சம்பிரதாயத்துக்கு தரிசன ஸ்தாபகர் என்ற மிகப்பெரியதான ஒரு பெருமையோடு எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யகாரருடைய வைபவத்தை பல வாரங்களாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பாஷ்யகாரருடையதான மகாத்மியமானது பல பிரகாரங்களாய் அனுபவித்தாலும் மேலும் மேலும் அனுபவிக்க வேண்டியதான உயர்ந்ததான பெருமை. அந்த ரீதியிலே பாஷ்யக்காரருக்கு ஆச்சாரிய சம்பத்தி ஏற்பட்டது. பாஷ்யக்காரருடையதான அருளி செயலிலே ஈடுபாடு, பாஷ்யக்காரருடைய பல திருநாமங்களுடைய வைபவம் என்ன, பாஷ்யக்காரரிடத்திலே எம்பெருமான் தானே பல பிரகாரங்களாக ஈடுபட்டதான நிகழ்ச்சிகள் என்ன, இப்படி பல முகங்களாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதுல ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு ஆச்சாரிய சம்பத்து ஏற்பட்டு 5 ஆச்சாரியர்கள் வாய்த்து அவர்கள் எல்லாரும் பாஷ்யக்காரரிடத்திலே மிகவும் அபிமானித்து கொடுத்ததான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பாஷ்யக்காரரிடமிருந்து எத்தனையோ சிஷ்யர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எம்பெருமானார் வசத்தியா என்றால் பாஷ்யக்காரருடைய சிஷ்யர்கள் எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானார் தான் மிகவும் உயர்ந்தவர் என்று ஈடுபட்ட விதம் ரொம்ப அத்தியாச்சரியம். பெருமாளிடமும் விட எம்பெருமானாரிடம்தான் மிகவும் பக்தி அதிகம் செலுத்தினார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அப்படி பாஷ்யக்காரருக்கு சிஷ்ய சம்பத்து ஏற்பட்டது. சுவாமி தேசிகன் அருளை செய்யும் போது எத்தனையோ சிஷ்யர்கள் பாஷ்யக்காரரிடத்திலே ஆசைப்பட்டது எம்பெருமானிடத்திலே வச்ச ஆசையை விட அதிகம்னு சொன்னார். எதிராஜசத்தையிலே ஒரு ஸ்லோகம், அனுகல்பூத முரவித்தடம் சதாம் அஜஹத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம் சலசித்த விருத்தி வினிவர்த்தனௌஷதோ சரணம் யதீந்திர சரணோ வணீமஹே. சரணம் யதீந்திர சரணோ வணீமஹே. பாஷ்யகாரருடையதான 2 திருவடிகளை சரணமாக பற்றுகிறோம். ஏன்னா அனுகல்பூத முரபித்பதம் சதாம், ஆசிரித்த சிஷ்யர்கள் எல்லாரும் எம்பெருமான் திருவடி 2ஆம் பட்சம், பாஷ்யகார திருவடிதான் நமக்கு முக்கியம் என்று
அப்படி பாஷ்யக்காரரிடம் ஆசை வச்சிருந்தாளாம், பக்தி வச்சிருந்தாளாம். ஏன்னா எம்பெருமானுமே பாஷ்யக்காரர் தான் ரொம்ப உயர்வாக பாராட்டினார், கொண்டாடினார், அனுகிரகிச்சார். இனிமேல் மோட்சம் தருவது என்றால் அது நீரிட்ட வழக்கா இருக்குமே ஒழிய அது நாமிட்ட வழக்கன்னு என்ற நிலையிலே ஸ்ரீ ரங்கநாதன் பாஷ்யக்காரரை உடையவர் என்று அவருக்கே 2 விபூதியும் சொந்தமாக கொடுத்துட்டார்னு சொல்றோம் பெரியவாள். அதாவது மோட்சம் கொடுப்பது யாருன்னா பாஷ்யக்கார் காட்டின பேருக்கு மோட்சம். இது எம்பெருமானுடைய திருவுள்ளம் என்பதாக நம்முடைய குரு பரம்பரையிலே சாதித்து வைத்திருக்கிறார்கள். பாஷ்யக்கார் காட்டின பேருக்கு மோட்சம். இது அர்த்தத்தை திருவரங்கத்தமுதனார் ராமானுஜர் உத்தந்தாதிலே சாதிக்கும் போது, உள் நின்று உயிர்கட்கு உற்றமே செய்து அவர்க்கு உயவே பண்ணும் பரனும் பருவிலனாம் படி பல்வுயிர்க்கும் வெண்ணின் தலை நின்று வீடளிப்பான் எம்மி ராமானுஜன் மண்ணின் தலத்துதித்து மறைநாளும் வளர்த்தனனே உள் நின்று உயிர்கட்கு உற்றனவே செய்து அந்தராத்மாவாயிருந்து எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அனாதியாக மிகவும் பரிவோடே இருந்து அந்த ஜீவ தத்துவத்தை தன்னுடைய உறவாக பாவிச்சுண்டு அந்த உறவை ஒரு நாளும் விட்டு பிரியாம நம்முடைய குழந்தை என்று ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் ஆதரித்து வருகின்ற சர்வேஸ்வரன் உள் நின்று உயிர்கட்கு உற்றனவே செய்து அந்த ஜீவாத்மாவுடையதான ஸ்வரூபம் என்ன, அது இருக்கிற நிலைமை என்ன, அதை ரட்சிக்க வேண்டியதான பிரகாரங்கள் என்ன, அதற்கு செய்ய வேண்டியதான உபகாரங்கள் என்ன, அது நடத்தி போகிறதான காரியங்கள் என்ன, எல்லாவற்றுக்கும் கூடவே இருந்து நடத்தி அனுகிரகிச்சென்று வர சர்வேஸ்வரன் ஜீவாத்மாவிடம் அவ்வளவு பரியல பாஷ்யக்காரர் தான் பதிகிறார் என்று நாம் எல்லாம் உணர்ந்து பாராட்டும்படிக்கு விண்ணின் தலை நின்று வீடளிப்பான் எம்மி ராமானுஜன் மண்ணின் தலத்துரித்து மறைநாள் வளர்த்தனே. விண்ணின் தலை நின்று வீடளிப்பான் எம்மி ராமானுஜன், இது முக்கியமான கோட்டு. விண்ணின் தலை நின்று வீடளிப்பான் எம்மி ராமானுஜன். நம்ம பாஷ்யக்காரர் தான் மோட்ச துவாரத்திலே இருந்து ஜீவாத்மாக்களை அனுமதித்து அழைத்து கொண்டு எம்பெருமானிடத்திலே கொண்டு சேர்க்க முடியுமாம். மோட்சம் அளிப்பவர் ஸ்ரீபாஷ்யக்காரர். எம்பெருமான் எல்லா சுதந்திரத்தையும் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கே கொடுத்து விட்டார் என்று சொல்லுவார். அப்படி அனுகல்பூத முரபித்ததம் சதா. முக்கிய கல்பம்னும் அனுகல்பம்னும் 2. முக்கிய கல்பம்னா முக்கியமான விஷயம், அனுகல்பம்னா 2ஆம் பட்சம். எம்பெருமானுடைய திருவடி 2ஆம் பட்சம், பாஷ்யக்காரர் திருவடி தான் முதல் பட்சம், அதுதான் முக்கியம் என்று கொண்டாடும்படியாக இருக்கு பாஷ்யக்காரருடைய வைபவம். சலச்சித்த விருத்தி வினிவர்த்தனம். மனசுல சஞ்சலம் இருக்கும், பக்தியிலே குறைவு இருக்கும், விசுவாசத்திலே குறைவு இருக்கும், சம்பிரதாயத்திலே ஈடுபாட்டிலே குறைவு இருக்கும், லௌகிகமான சுகங்களிலே ஆசை இருக்கும். எல்லாத்தையும் தீர்த்து வைத்து ஒரு நிலையாக மனதிலே உறுதியை ஏற்படுத்தக்கூடியது ஸ்ரீபாஷ்யக்காரருடையதான திருவடிகளே பக்தி. அப்பேற்பட்ட பக்தி தான் ஜீவாத்மாவுக்கு பெரிய ஐஸ்வர்யமானபடியினாலே அதை தரக்கூடியது பாஷ்யக்காரர் திருவடி என்பதனால பக்தர்களுக்கெல்லாம் உயர்ந்த வைராக்கிய நிதியா இருக்கக்கூடிய அத்தனை சிஷியர்களுக்கும் பாஷ்யக்காரர் திருவடிதான் முதல் பட்சமாக முக்கிய கல்பமாக இருந்ததாக சாதிக்கிறார். அதுல அஜகத் திரிவர்க்கம் அபவர்க்க வைபவம்னு சாதிச்சார். அந்த திருவடி ஆசிரியச்சவர்களுக்கு இங்கேயும் ஒன்னும் குறவே இருக்கிறது இல்லைன்னு. அஜகத் திரிவர்க்கம்னா தர்மார்த்த காம மோட்சங்களிலே ஒரு குறவும் இருக்கிறது இல்லை. ரொம்ப உலர்ந்து போய் காஞ்சி போய் எதுவும் இல்லாம எப்படி மகர்ஷிகள் எல்லாம் மகா தபசுகளா இருந்து லௌகிக சுகம்னாலே ஒண்ணுமே தெரியாம சமப்பட்டு பெருமாளிடத்திலே போய் சேர்ந்தாலும் அப்படியெல்லாம் இல்ல. பாஷ்யக்காரரிடத்திலே ஈடுபட்டவா பாஷ்யக்காரருடைய திருவடி பிரபாவத்தினாலே இங்க இருக்கும் போதும் திருவர்க்கம்னா தர்மார்த்த காமங்களிலே ஒன்னத்தினாலையும் குறைவில்லாம, அதே சமயம் பகவானிடத்திலே பக்தியும் விசுவாசமும் கொஞ்சமும் குறையாம உயர்ந்த நிலையிலே இருந்து அபவர்க்க வைபவம் மோட்சமாகிறதான அப்பேற்பட்ட வைபவத்துக்கும் ஈடாக இருக்கக்கூடியது பாஷ்யக்காரர் திருவடி என்பதாக சாதிக்கிறது. தர்மார்த்த காம மோட்சங்களும் பாஷ்யக்காரர் திருவடியிலே,
எல்லாம் எம்பெருமானாருடைய திருவடிகளே என்று அன்வயிச்சு ஆசைப்பட்டாள்னு ஒரு அர்த்தம். அப்பேற்பட்டு அப்படி சிஷ்யர்கள் எல்லாரும் ஆசைப்பட்டதுல அநேகம் 1000 சிஷ்யர்கள் உண்டு. அத்தனை சிஷ்யர்களுடைய வைபவத்திலையும் முக்கியமான சில சிஷ்யர்களுடைய வைபவத்தை மாத்திரம் பார்த்துட்டு வந்தோம். அதுல கோலத்தாழ்வானுடைய அபாரமான வைபவத்தை ஏற்கனவே பார்த்தோம். பாஷ்யக்காரருடைய சிஷ்யர்கள்ல முக்கியமான பாஷ்யக்காரரே தேர்ந்தெடுத்து 74 சிம்ஹாசனாதிபதிகள் என்று ஸ்தாபிச்சு கொடுத்தார். 74 சிம்ஹாசனாதிபதிகள் என்றால் பாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்தை பிரவச்சனம் பண்ணுவது, சமாசிரேணம் என்பதான இந்த முக்கியமான ஸ்ரீ வைஷ்ணவ சடங்கு என்று சொல்ல வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அவசியம் ஏற்பட வேண்டியதான சம்ஸ்காரம், எம்பெருமானை ஆசிரியிப்பதற்கு முக்கியமாக ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சமாசிரேணத்தை நடத்தி கொடுப்பதற்கு தேசமெங்கும் ஆங்காங்க 74 சிம்ஹாசனாதிபதிகள் ஏற்படுத்தினார். பிரபத்தியை அனுஷ்டிச்சு ஜீவாத்மாக்களுக்கு மோட்சத்தை தருவதற்கு வேண்டியதான ஆச்சாரிய நிஷ்டையை நடத்தி கொடுப்பதற்காக இப்படி 74 சிம்மாசனாதிபதிகள் பாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்தை பிரவச்சனம் பண்றதுக்கும், சமாசேனம் என்கிறதான உயர்ந்த சம்ஸ்காரத்தை ஜீவாத்மாக்களுக்கு கொடுத்து ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கும், பிரபத்தி என்கிறதான அனுஷ்டானத்தினாலே, சரணாகதி என்கிற அனுஷ்டானத்தினாலே மோட்சத்தை ஒவ்வொரு ஜீவர்களும் தன் கைவசப்படுத்தி வைப்பதற்குமாக இப்படி 3 முக்கியமான திருவுள்ளத்தோட 74 சிம்மாசனாதிபதிகள் ஏற்படுத்தினார். அந்த 74 சிம்மாசனாதிபதிகளிலேயும் பாஷ்யக்காரருக்கு ரொம்பவும் இஷ்டமானவர்கள் 74 பேரும் இஷ்டமானதான். அதுல ரொம்ப முக்கியமானவர்களாய் இருந்து பாஷ்யக்காரரை போல மகாபிரபாவத்தோட இருந்த முக்கியமான 4 பேர் அவளை ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதிகள் என்பதாக சொல்லுவார். பாஷ்யக்காரர் அவர்களுக்கு அப்படி 74 சிம்மாசனாதிபதிகள் போக ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதி என்று அந்த 74 பேர்லயே 4 பேர் உண்டு. அதுல எல்லாத்தினாலும் பிரதானமானவர் திருக்குறுகைப்பிரான் பிள்ளான், கிடாம்பி ஆச்சான், நடாதூர் ஆழ்வான், முதலை ஆண்டான் என்று 4 முக்கியமான சிஷ்யர்கள். எல்லா சிஷ்யாலுமே வசந்தவாத்தான். ஆனா பாஷ்யக்காரர் இந்த 4 பேருக்கும் விசேஷமாக ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதிகள் என்பதான ஒரு விருதத்தை கொடுத்து அவள் ஸ்ரீபாஷ்யத்தை பிரவச்சனம் பண்றதிலே முக்கியமாக தலைவர்களாக இருக்க வேண்டியது என்று அவளுக்கு நியமிச்சார்கள். ஏன்னா பாஷ்யக்காரர் என்ற சம்பிரதாயத்திலே ஏற்றம் கொடுப்பது அவர் அந்த ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்ததுனாலத்தானே. அந்த ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனத்துக்கு 4 பேர் ஏற்படுத்தினார். பின்னால் பிள்ளானுடைய வைபவத்தை பார்க்க போறோம். நான் அந்த பிள்ளானுடைய திவ்ய பிரபாவத்தையும் அவருடையதான அருளை செயல் ஈடுபாட்டையும் அப்படியே சாட்சாத் அவருடைய திருநாமமே குருகேசர் என்றால் நம்மாழ்வார் என்ற அர்த்தம். நம்மாழ்வாருடைய திருநாமத்தையே தாங்கி நம்மாழ்வாரிடம் மிகவும் பக்தியோட இருந்து திருவாய்மொழியிலே அபாரமான ஆசையோட இருந்து எம்பெருமானார் சாதித்ததான அத்தனை திருவாய்மொழி ஆக்கியானங்களை எல்லாம் ஹதயத்திலே கடல் தேக்கி வைத்துக் கொண்டார் போல தேக்கி வச்சிருக்கிற அந்த ஒரு மகா பிரபாவத்தை கண்டு திருக்குறுகைப்பிரான் பிள்ளாரிடத்துல ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு மற்ற சிஷ்யாலெல்லாம் கூட அதிகமான ஈடுபாடு. அதனாலே அவரை கொண்டு திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணி வச்சு அதுக்கு பகவத் விஷயம் என்பதாக திருநாமம் சாத்தி அந்த பகவத் விஷய சிம்மாசனாதிபதி என்றும் அவருக்கு ஒரு திருநாமம் சாத்தினார். அதனால அவருக்கு ஒரு விருதம் கொடுத்தார். அதனாலே பிள்ளானுக்கு 2 விருதம், ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதி என்னும் பகவத் விஷய சிம்மாசனாதிபதி என்னும் 2 திருநாமம். பின்னால் நான் கிடாம்பி ஆச்சாருடைய திவ்ய பிரபாவத்தையும் பார்க்க போறோம். கிடாம்பி ஆச்சான் இப்போ திருக்குறுகைப்பிரான் பிள்ளான் என்றால் யார் என்றால் திருக்குறுகைப்பிரான் பிள்ளான் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய மாமா அம்மான். பெரிய திருமலை நம்பிகள் என்று திருமலையிலே எழுந்தருள் இருந்து எம்பெருமானுக்கு திருவேங்கடவனுக்கு உயர்ந்த கைங்கரியங்கள் ஒழிகள் காலம் எல்லாம்னு பண்ணி கொண்டிருந்தாரே அவருடையதான திருக்குமாரர் குறுகைப்பிரான் பிள்ளான், அதாவது பாஷ்யக்காரருடைய மாமா பிள்ளை. அந்த திருக்குறுகைப்பிரான் பிள்ளானுடைய மாமா பிள்ளை கிடாம்பி ஆச்சான். எல்லாரும் பாஷ்யக்காரருடையே இருந்துட்டா. அந்த கிடாம்பி ஆச்சானுடைய வைபவத்தையும் பின்னால பார்க்க போறோம்.
அந்த கிடாம்பி ஆச்சான் பாஷ்யக்காரருக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணி கொண்டு மாதோகர கைங்கரியம் திருமேனிக்கு சகல விதமான உபச்சாரங்களையும் செய்து கொண்டு பாஷ்யக்காரரை விட்டு பிரியவே பிரியாமல் பாஷ்யக்காரருடைய 36 திருநக்ஷத்திரம் தொடங்கி பாஷ்யக்காரருக்கு 120வது திருநக்ஷத்திரம் வரைக்கும் 84 சம்வத்சரங்கள் பாஷ்யக்காரரை அகலாம இருந்து கைங்கரியம் பண்ணி அப்படி அனுபவிச்சவர்னா வேற ஒரு சிஷ்யாலையும் சொல்லவே முடியாது. பாஷ்யக்காரருடைய கண் விழிச்சதிலிருந்து சயனிச்ச வரைக்கும் அப்புறமும் கூட அவருக்கு உபச்சாரங்கள் கூடவே இருந்து செய்து கொண்டு அதுக்கு பாஷ்யக்காரன்னா யாருன்னா கிடாம்பி ஆச்சாரிடம் தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி கூடவே இருந்து வாழ்ந்தவர், பிரியாமல் வாழ்ந்தவர், மாதோகர கைங்கரியம் பிக்ஷா கைங்கரியம் பண்ணி கொண்டு இருந்தவர். அதனால கிடாம்பி ஆச்சான்னா பாஷ்யக்காரருக்கு அவ்வளவு உயிர். பிள்ளான்னு ஒரு உயிர்னா பாஷ்யக்காரர் கிடாம்பி ஆச்சான்னு இன்னொரு உயிர்னு சொல்லணும். அப்படி அவ்வளவு அவருக்கு அவளிடத்துல அவ்வளவு அனுகிரகம். அதனால பின்னால் பாஷ்யக்காரர் திருநாட்டுக்கு எழுதும் போது கூட தம்முடையதான திருமுடியை குருகைப்பிரான் பிள்ளான் திருவடியிலும் தம்முடைய திருவடியை கிடாம்பி ஆச்சான் மடியிலும் வைத்துக் கொண்டு, அதாவது பிள்ளானுடைய மடியிலே பாஷ்யக்காரர் தம்முடைய திருமுடியை சாத்தி கொண்டு திருவடியை கிடாம்பி ஆச்சானுடைய மடியிலே சாத்தி சயனித்துக் கொண்டு ஆளவந்தார் திருவடி நிலைகளை தியானித்துக் கொண்டு ஸ்ரீபாஷ்யக்காரர் திருநாட்டுக்கு எழுந்தருளினார் என்று குரு பரம்பரையிலே எழுதி வச்சிருக்கார். அதாவது பாஷ்யக்காரருக்கு அந்தரங்கம் அத்தனை ஆயிரம் சிஷ்யாள்ல லட்சோப லட்சம் சிஷ்யாள்ல பாஷ்யக்காரருடையதான திருவடியை பிடிச்சுண்டு திருநாட்டுக்கு அவர் எழுந்தருளும் போது இருக்கும்படியான கொடுப்பனையை கொடுத்தவர் பாஷ்யக்காரர் கொடுத்தவர் கிடாம்பி ஆச்சானுக்கு. தன்னுடைய திருமுடியை அப்படியே சாய்ச்சுண்டு குருவைப்பிரான் பிள்ளான் மடியிலே சாய்ச்சுண்டு ஆளவந்தார் திருவடி நிலைகளை தியானித்துக் கொண்டு திருநாட்டுக்கு எழுந்தருளினார் என்று எழுதினார். அதாவது 2 சிஷ்யாள் எல்லா சிஷ்யாளை காட்டிலும் முக்கியமானவா. அது பிள்ளானுடைய பெருமை என்னன்னா, அந்த பிள்ளான் பாஷ்யக்காரருடையதான ஞான புத்திரர், அபிமான புத்திரர். பாஷ்யக்காரருடையதான சரம திருமேனிக்கு யார் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று பின்னால் சிஷ்யர்கள் விவாதம் பண்ணி அதுல ஏதாவது ஒரு விரசமும் வரக்கூடாது, நமக்கு பிள்ளானிடத்தே இருக்கிற அபிமானத்தை உலகமறிய சொல்லி வைக்க வேண்டும் என்று பெரிய சபையிலே கூட்டி வைத்து நம்முடைய ஞானபுத்திரராக திருக்குறைப்பிரான் பிள்ளானை நாம் அபிமானித்தோம் ஸ்வீகரித்தோம்னு சபையிலே பாஷ்யக்காரர் சாதிச்சார்னு யதிராஜ வைபவத்திலே வடுகரம்பி எழுதி வச்சிருக்காரு இந்த விஷயத்தை. இப்படி பாஷ்யக்காரரே சபையிலே அறிவிச்சு குருவைப்பிரான் பிள்ளான் தான் தம்முடையதான ஞானபுத்திரர், அவர்தான் தனக்கு சரம கைங்கரியங்களையும் பின்னால் பண்ண வேண்டும் என்று அப்படி நெருக்கமாக பிள்ளானிடத்துல ஈடுபாடு இருக்கு. தன்னுடைய புத்திரராகவே ஸ்வீகரிச்சு வச்சிருந்தார். அப்பேற்பட்ட குருகைப்பிரான் பிள்ளானுடைய வைபவம் பாரமானது. ஸ்ரீபாஷ்யத்தை பிரவச்சனம் பண்ணி அதை ஸ்தாபிச்சு கொடுத்து இன்றளவும் ஸ்ரீபாஷ்யம் நிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா பிள்ளான் தான். இன்னைக்கு நம்ம சம்பிரதாயத்துல ஸ்ரீபாஷ்யம் என்பது ஒரு கிரந்தம் முசத்தியா நிக்கிறதும் அது பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திகள்லாம் குறையாம இன்னைக்கும் காப்பாற்றப்பட்டு வருவது பிள்ளானுடையதான பிரபாவத்தினால்தான். அது ஆச்சாரிய பரம்பரையை இன்னும் மேல கொண்டு நாம் விவரிக்கும் போது பார்க்க போறோம். பிள்ளான் திருமலை நம்பிகளுடைய திருக்குமாரர், ஸ்ரீசைல பூர்ணர் என்று சொல்லும்படியாக ஆளவந்தாருடையதான திருப்பேரனார் என்று சொல்லும்படியான திருமலை நம்பிகள் இருந்தாரே, திருமலையில இருந்தாரே, அவருடையதான திருக்குமாரர். அவர் நம்முடைய திருக்குமாரர் பாஷ்யக்காரரிடத்திலே பிறந்தது முதலிருந்தே பாஷ்யக்காரருடைய பிரபாவத்தை கேட்டு பாஷ்யக்காரரிடம் ரொம்பவும் பக்தியோடு இருப்பதை பார்த்து திருமலை நம்பிகளே பெரிய ஆச்சாரியராக தம்முடைய திருக்குமாரருக்கு எல்லாம் செய்து வைத்திருக்கலாம். இருந்தாலும் அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து பாஷ்யக்காரரிடத்துல ஆசைப்பட்டிருக்கிறத பார்த்து பாஷ்யக்காரர் ஒரு சமயம் திருமலைக்கு எழுந்தருளின போது அவர் 2வது குமாரர், அவர் திருமலை நம்பிகளுடைய 2வது திருக்குமாரர். அந்த திருக்குமார குருவத்திரான் பிள்ளான அப்படியே பாஷ்யக்காரருக்கே கொடுத்து அனுப்பிச்சுட்டார். இந்த குழந்தை இனிமே உம்முடைய திருவடிதான் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். பாஷ்யக்காரரிடம் அன்வயிச்சு சகலார்த்தங்களையும் கிரகிச்சு
அபரபாஷ்யக்காரர் இன்னொரு பாஷ்யக்காரரோ என்று சொல்லும்படி எழுந்தருள் இருந்தார். பாஷ்யக்காரருடைய திருவள்ளவெல்லாம் நன்னா தெரிஞ்சவர் திருக்குறளை பிரான் பிள்ளான். அப்பதான் இந்த பகவத் விஷயம் வேணும் என்னும் பகவத் திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானம் வசதியா பண்ண வேணும்னு ஆளவந்தார் ஆசைப்பட்டிருந்தார். அது ஆளவந்தாருடைய சரம திருமேனியிலே 3 விரல் மடங்கி இருந்தது. அதுல ஒரு விரல் மடங்கி இருந்ததுக்கு அபிப்பிராயம் என்னன்னா, திருவாய்மொழிக்கு வசதியா வியாக்கியானம் பண்ணி நம்ம சம்பிரதாயத்திலே அந்த உபய வேதாந்த சம்பிரதாயமாக கொண்டு வர வேணும். ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும், அதாவது பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு பாஷ்யம் பண்ண வேணும், கீதைக்கு ஒரு பாஷ்யம் பண்ண வேணும், திருவாய்மொழிக்கு ஒரு பாஷ்யம் பண்ண வேணும்னு 3 ஆசை. இத பண்ணி வச்சா உபய வேதாந்த சம்பிரதாயமா நம்ம சம்பிரதாயம் நன்னா ஸ்திரமா நிற்கும் என்ற ஆசையை ஆளவந்தார் தம்முடைய சரம திருமேனியிலே 3 விரலை மடக்கி இருந்து காட்டினத பாஷ்யக்காரர் பாஷ்யம் பண்ணியாச்சு, கீதா பாஷ்யம் பண்ணியாச்சு. பிறகு திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணணும்னு ஆகப்பட்டிருக்கச்சே, அந்த திருவாய்மொழி வியாக்கியானத்தை தான் செய்ய வேண்டிய வியாக்கியானத்தை தம்முடையதான அபிமான புத்திரராய் முதல் சிஷ்யராயமா இருந்த முக்கிய சிஷ்யராய் இருந்த திருக்குறளைப்பிரான் பிள்ளானிடத்துல அந்த பொறுப்பை கொடுத்தாருன்னா, இத்தனை சிஷ்யாள் இருக்கச்சே தம்முடைய ஸ்தானத்துக்கு திருக்குறளைப்பிரான் பிள்ளான தான் ஸ்வீகரிச்சது மாத்திரமில்லை, தம்முடையதான அபிமான புத்திரனாக எல்லாருக்கும் காட்டி கொடுத்தது மாத்திரம் இல்லாம தனக்கு அடுத்த ஆச்சாரியன் முக்கிய ஆச்சாரியன் பிள்ளான்தான்னு சொல்லும்படிக்கு ஆளவந்தார் திருமேனியிலே தான் பிரதிஜை பண்ணி கொடுத்ததான் அந்த பிரதிஜையில ஒரு பிரதிஜையை நிறைவேற்றினதும் பிள்ளானை கொண்டு. அதனால பிள்ளான் தான் இப்ப நம்ம ஆச்சாரிய பரம்பரையிலே பிள்ளான் நமக்கு பாஷிகாரருக்கு அடுத்து பிரதானமான ஆச்சாரியன். அப்பேற்பட்ட பிள்ளான் ஐப்பசி போராட்டத்திலே அவதரிச்சவர். பிள்ளான் ஒரு சமயம் பாஷ்யக்காரர் அது எப்பவும் பல சமயங்களில் திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணி கொண்டு அதனுடைய அர்த்தத்தில் ஈடுபட்டு கொண்டு ரொம்ப ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிற வழக்கம். ஏகாந்தமா இருக்கும்போது பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் புனிசாரேன் மடித்தேன் மனை வாழ்க்கையுள் நிற்பதோரு மாயையை கொடிக்கோபுரமாடங்கள் சூழு திருப்பேரான் அடிச்சேறுவதெனக்கு எளிதாயினவாரே என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை தான் அனுசந்தானம் பண்ணிருக்கச்சு. அந்த அனுபவத்தினுடையதான ஒரு உத்கர்ஷத்தினாலே அந்த அனுபவத்தினுடைய ரொம்ப உயர்வுல சில அபிநயங்களை பண்ணி கொண்டு ஏகாந்தத்துல எழுந்தருள் இருந்தார் பாஷ்யக்காரர். பிடித்தேன் அந்த எம்பெருமானுடைய திவ்யமான சரண கமலங்களை பிடித்தாற் போலே தம்முடைய திருக்கரங்களினாலே பிடித்தேன் என்று ஒரு பாவனை பண்ணார். 2 கையும் சேர்த்து பிடிச்சுண்டு பெருமாளுடைய திருவடியை பிடிச்சுக்கிற மாதிரி பிறவி கெடுத்தேன், இந்த சம்சாரத்தையே ஒழிச்சுட்டேன். எந்த திருப்பேர் நகரான அப்ப குடத்தானுடையதான திருவடியை பிடிச்ச மாத்திரத்தினாலேயே இந்த சம்சாரத்தை ஒழிச்சேன் என்றதான இந்த அர்த்தத்தை தான் பாவிச்சு கொண்டு எம்பெருமான் திருவடியை திருக்கரங்களாலே பிடிப்பதாகவும் அதனாலே சம்சாரம் ஒழிஞ்சதாகவும் இப்படி திருவடியை பிடிக்கிறதாகவும் கையாலே சம்சாரத்தை ஒழிப்பதாகவும் இப்படி பாவனை பண்ணி கொண்டு ஏகாந்தத்துல எழுந்தருள் இருந்தத அப்பதான் அங்கே வந்த திருக்குறளைப்பிரான் பிள்ளான் சேவிச்சுற்று பாஷ்யக்காரரிடத்துல அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அவர் மனசா அபிநயம் பண்ணி கொண்டு மனசினாலே அனுசந்தானம் பண்ணி கொண்டு அபிநயத்தை செய்து கொண்டிருக்கச்சே அந்த திருக்குறளைப்பிரான் பிள்ளான் அவரை பார்த்துட்டு அந்த பாசுரத்தையே எடுத்து கொடுக்கிறார். பிடித்தேன் திருப்பேர் நகரான் அனுபவமும் என்று எடுத்து கொடுத்தாராம். திருப்பேர் நகரான் பாஷ்யக்காரருடையதான் உயர்ந்த ஞான கடலா இருக்கிறவரிடத்துல அவர் என்ன சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கிறார், அதுலயும் அவர் திருவாய்மொழியத்தான் சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கிறார், அதுலயும் திருப்பேர் நகரான் பாசுரத்தை தான் அனுசந்தானம் பண்ணி கொடுக்கிறார், அதுலேயும் பிடித்தேன் பிறகு பாசுரத்தை தான் அனுசந்தானம் பண்ணிக்கிறார்னு அது எப்படி பாஷ்யக்காரருடையதான் அந்த ஒரு சின்ன மூமெண்ட்டை பார்த்தே கண்டுபிடிச்சுட்டார். அதுதான் பாஷ்யக்காரர் புலகாங்கியம் அடைஞ்சு விட்டார். ஆஹா, என்ன நம்ம ஆழ்வாருடையதான பரபூர்ண அனுகிரகம் இந்த பிள்ளைக்கு ரொம்ப இருக்கு. நான் மனசால நினைச்சதை இவன் பட்டமா வாயால சொல்றானே. நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு வியாக்கியானமும் நம்ம போல செய்யறதுக்கு நமக்கு தகுந்த சிஷ்யன் இந்த பிள்ளைதான் என்று திருக்குறளைப்பிரான் பிள்ளாரிடம் அந்த பகவத் விஷயத்தினுடைய வியாக்கியானம் பண்ண வேண்டும்படி ஒப்படைத்து அவரும் பகவத் விஷயத்தை தான் அதை எழுதி வைத்து பாஷ்யக்காரருக்கு காட்டி அவருடையதான ஒப்புதல் பேரே அதுக்கு பகவத் விஷயம்னு பாஷ்யக்காரரே திருநாமம் சாத்தி வச்சு பகவத் விஷய சிம்மாதனாதிபதினு அவருக்கு அப்பேற்பட்ட பெரிய பட்டத்தை கொடுத்து ஆழ்வாருடையதான ஸ்ரீசூக்திக்கு
பிரவச்சனம்னு பண்ணா அது திருக்குறகிப்பிரான் பிள்ளான் பண்ணாதான் எல்லார விட ஏத்தமான வியாக்கியானமா இருக்கும், அதுதான் பிரவச்சனமா இருக்கும் என்று அவ்வளவு அர்த்தத்தை காட்டி ஸ்ரீவாட்ச சிம்மாதனாதிபதி என்று ஒரு 2 சிம்மாதனாதிபத்தியம் திருக்குறகிப்பிரான் பிள்ளானுக்கு. ஸ்ரீவாட்ச சிம்மாதனாதிபதி என்னும் பகவத்விஜய சிம்மாதனாதிபதி என்னும் 2 திருநாமம். அந்த குருகிப்பிரான் பிள்ளான் தான் பின்னாலே பாஷ்யக்காரர் திருநாட்டுக்கு எழுந்துள்ள போது அவருக்கு சரம கைங்கரியங்களையும் பண்ணி வைத்தார் என்பதுல யாருக்கும் விவாதமே கிடையாது. அப்படி பாஷ்யக்காரருடையதான பிரதான சிஷ்யராய் அவராலேயே சுவீகரிக்கப்பட்டு பாஷ்யக்காரருடைய அபிமான புத்திரராக கொண்டாடப்பட்டு பாஷ்யக்காரருக்கு பிறகு பாஷ்யக்காரருடையதான சிஷ்யர்கள் எல்லாரும் கொண்டாடும்படி எழுந்துள்ளிருந்து இன்னொரு பாஷ்யக்காரர்னு சொல்லும்படி இருந்தவர் பிரான் பிள்ளான் தான். அதே போல பாஷ்யக்காரருடையதான திருவடியை பிடிச்சு கொண்டு பாஷ்யக்கார் திருநாட்டுக்கு எழுந்துள்ளும் போது இருந்த அந்த கிடாம்பி ஆச்சோனுடைய பிரபாவம் அபாரமானது. பாஷ்யக்காரர் முதல்ல ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ள போது பிக்ஷை எடுப்பதற்காக வீதிகளிலே சஞ்சாரம் பண்ணுவார். வீதிகளிலே சஞ்சாரம் பண்ணி கிரகங்களில் தான் போய் பிக்ஷை எடுத்துன்னு வந்தார். அது மாதிரி பிக்ஷை எடுத்துட்டு வரும்போது பாஷ்யக்காரருடையதான அந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பிரச்சாரத்தையும் அமோகமாக நிறைய பேர் பாஷ்யக்காரத்திலே ஈடுபடுவதையும் அவருடையதான பெருமையும் கண்டு சில பேர் அசூயப்பட்டார். அசூயப்பட்டு அந்த பாஷ்யக்காரர் பிக்ஷை எடுக்கக்கூடிய சில கிரகங்களிலே ஒரு கிரகத்துல அந்த பிக்ஷை போடுறவாளத்துல பாஷ்யக்காரரை ஒழிச்சே கட்டி போடணும் என்பதற்காக அவளிடத்துல ஏதோ பல ஆசைகளை எல்லாம் காட்டி பாஷ்யக்காரருக்கு மாசூக்கரத்திலே விஷம் சேர்த்துடணும் அப்படின்னு அந்த அளவுக்கு, அதாவது பெருமை எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்றதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அசூய வளரும்ன்றது எப்பேற்பட்ட மகான்களுக்கும் அந்த அவாவா வாழ்ந்த காலத்திலே இருக்கதான் இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு திருஷ்டாந்தம். எம்பெருமானுமே திகைக்கும்படியான பிரபாவத்தோடைய எம்பெருமானார் விஷயத்துல கூட அசூயப்படும்படியான சில அப்படி ஒரு அசத்துக்கள் அப்பவும் இருந்திருக்கா பாருங்க. அந்த யாராத்துல அவ விஷமே இட்டுண்ணும் பாஷ்யக்காரருக்குன்னு தீர்மானம் பண்ணாலோ அவ அந்த பார்த்து மாமி அந்த பிக்ஷ சாய்க்க வச்சு பகவதி பிக்ஷாந்தேகின்னு பொதுவா ஸ்திரீகள் தான் பிக்ஷ சாய்க்க வழக்கம். ஆனா ஸ்திரீகள் தான் பிக்ஷ சாய்க்கணும், அந்த ஆத்து மாமா சாய்க்க கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரமும் கிடையாது. சில பேர் நினைச்சுட்டு இருக்கா ஸ்திரீகள் தான் பிக்ஷ சாய்க்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, ஏன்னா பகவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு தான் சொல்லிருக்கு சாஸ்திரம் எல்லாம் அப்படின்னு. அப்படி கிடையாது. அதுல ஆஷ்லாயனர் என்கிறவர் தர்மசாஸ்திரம் எழுதி வைக்கும் போது பவான் பிக்ஷாந்தாத்து என்றோ பகவதி பிக்ஷாந்தேகி என்றோ பிரார்த்திக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கார். பிரம்மச்சாரிகளுடைய சாஸ்திரத்தை எழுதும் போது சொல்லியிருக்காருங்க. அதுலயே அப்பிரத்யாட்சாயனம் புருஷம் அக்ரே பிக்ஷேதா, முதல்ல புருஷ பிக்ஷைய வாங்க பார்க்கலாம்னே எழுதியிருக்காரு அவர். அதனால புருஷாலும் பிக்ஷை சாய்க்கிறது உண்டு. அதுவும் இல்லாம பிக்ஷை என்கிறதான தாற்பயம் என்னன்னா, சன்னியாசியானவர் அவரை தலிகை பண்ணி சாப்பிட்டு இருக்க மாட்டார். அந்த காலத்துல யாரோ ஒருத்தர் தான் 2 பேர் தான் சன்னியாசியா இருப்பான்னு கிடையாது. பல பேர் எங்கு பார்த்தாலும் சன்னியாச தர்மம்ன்றது எப்படி பிராமணன் உபநயனம் பண்ணி பிரம்மச்சாரி ஆவானோ, கல்யாணம் பண்ணி கிரகஸ்தனாவானோ, அது போல வைராக்கியம் வந்தவர்கள் சன்னியாசத்தை வாங்கி கொண்டு ஏகாந்தமா சகல பந்தங்களையும் துறந்து விட்டு, அது முக்கியமாக நிறைய கிரகஸ்த கர்மாக்கள்லாம் இருக்கும், அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஏகாந்தமாக பகவத் தியானம் பண்றதுக்குன்னு சன்னியாசத்தை வாங்கிட்டு தான் இருந்த இடம் கூட யாருக்கும் சொல்லாம புறப்பட்டு போய் ஆங்காங்கே பிக்ஷையை எடுத்துக்கொண்டு ஜீவிச்சுட்டு இருக்கிற சன்னியாசிகள் ஆயிரக்கணக்கான பேர் இருந்த அந்த காலத்துல. எந்த தேசத்திலே பிக்ஷையானது சன்னியாசிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் நன்னா போடுறாலோ அந்த தேசம்தான் சுபிக்ஷமா இருக்கும் என்று சொல்வது. அதனால்தான் சுபிக்ஷம்ன்ற வார்த்தைக்கு என்னன்னா, சுபிக்ஷம்ன்ற வார்த்தைக்கு சன்னியாசிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் நல்ல பிக்ஷையை நிறைய தரக்கூடிய நல்ல தேசத்துக்கு தான் சுபிக்ஷமான தேசம்னு பேரு. இல்லைன்னா துர்பிக்ஷமான தேசம்னு பேரு. அதாவது பிக்ஷைகிற தேசம் நன்னா இருக்கும், சன்னியாசிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் பிக்ஷைகிற தேசம் நன்னா இருக்கும் என்று அந்த சனாதன தர்மத்திலே நோக்கு. அது மாதிரி பாஷ்யக்காரர் அப்பொழுது பிக்ஷை எடுப்பது வழக்கம். அப்போது பிக்ஷை எடுக்கும் போது அது சாஸ்திரம் என்று சொல்லிட்டு ஒரே ஆத்திலேயே போய் பிக்ஷை எடுக்க வேண்டாம் சன்னியாசி, ஏன்னா ஒரு ஆத்துல எடுத்தா அவளுக்கு பாரமா கூட இருக்கலாம். அதனால சப்தாகாரான் பிக்ஷித்வா அப்படின்னு
அது எடுக்கச்சே ஒரு ஆத்துல எடுக்கிறது அது ரொம்ப குறைவா இருக்கு அவாத்துல, அவளுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னா அதே மாதிரி 7 ஆண்கள்ல போய் வாங்கிட்டு கொஞ்சம் 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 ஏதோ ஒரு படி 2 படி சாதம் இப்படி ஒவ்வொரு ஆண்கள சப்தாகாரான் பிக்ஷித்தான்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். அதனால ஒரு சன்னியாசியானவர் 7 ஆண்கள்ல போய் ஒரே நாள்லயே 7 ஆண்கள்ல போய் பிக்ஷை வாங்கி அவருக்கு சிக்கல் எவ்வளவு தேவையோ அந்த சிக்கல் அளவு வாங்கிக்கலாம். அந்த சிக்கல் அளவு வாங்கிக்கும் போது ஒரு ஆத்துல போனா அப்போ அந்த ஆத்துல சாதாரணமா ஸ்திரீகள்னா உள்காரியம் எல்லாம் பாப்பா, அவ கிட்டதான் பிரசாதம் எல்லாம் இருக்கும். அதனால சாஸ்திரம் பகுதி பிக்ஷாந்தேகின்னு எடுக்க சொல்லிட்டு இவர் போய் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆத்துல ஒரு சன்னியாசி போய் கேட்கிறார், பிக்ஷை வாங்கிக்கிறார். இப்பதான் மடப்பள்ளி பிக்ஷை அப்படின்னு சொல்லி ஆச்சாரியாளுக்கு எல்லாம் மடப்பள்ளியில ஏகாந்தமான பிக்ஷை நடக்கிறது. இந்த மடப்பள்ளி பிக்ஷை வந்த சரித்திரம் இதனாலதான் ஏற்பட்டது. இப்ப சொல்றேன், இந்த கதையினாலதான் வந்தது. சன்னியாசியானவர் பிக்ஷை வாங்கிக்க போன ஆத்துல அன்னைக்கு மாமி அந்த ஆத்துல இல்லையோ வெளியில போயிருந்தாலோ இல்லைன்னா ஊருக்கு தான் போயிருந்தாலோ, ஆனா அதுக்காக அன்னைக்கு பிக்ஷைக்கு நம்ம ஆத்துக்கு வந்த சன்னியாசி கிட்ட போய் இங்க ஆத்துல மாமி இல்ல ஆனா சாதம் உள்ள இருக்கு போட முடியாது அப்படின்னு சொல்லுவாளான்னா? அந்த ஆத்துல இருக்கிறவா எல்லாரும் சாப்பிடதானே போறா. அதுக்கு உண்டானதான ஏற்பாடுகள் உள்ள இருக்கும், பிரசாதமும் இருக்குமோ இல்லையோ. அதனால அது ஸ்திரீ தான் பிக்ஷை இடணும், மாமா பிக்ஷை இடக்கூடாது அப்படின்னு கிடையவே கிடையாது. அது சில பேர் ஸ்திரீ பிக்ஷை மாத்திரம்தான் இடணும், புருஷ பிக்ஷை கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிறா. அது மாதிரி சாஸ்திரமும் சொல்லல, அனுஷ்டானத்திலையும் இப்படியாக நேர்ந்தா புருஷ பிக்ஷை போடுறது வழக்கத்துல இருந்தது. ஆசுலாயனர் தன்னுடைய தர்மசாஸ்திரத்திலே புருஷ பிக்ஷை இடலாம். அவன் முதல்ல இன்னும் கேட்டா முதல்ல புருஷ பிக்ஷைன்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால புருஷாள் பிக்ஷை இடத்துல தப்பு இல்லை. அந்த அனுஷ்டானம் இப்ப இருக்கு. ஆச்சாரியாளுடையதான அனுஷ்டானத்திலே இப்ப மடப்பள்ளி பிக்ஷையில புருஷாள் பிக்ஷையிட்டு அந்த பிக்ஷையத்தான் ஆச்சாரியால் ஸ்வீகரிச்சுக்கிறான்னு இருக்கு. ஒரு 7 திருமாளிகையிலே போய் பிக்ஷை எடுக்கும் போது சன்னியாசிக்கு ஒவ்வொரு திருமாளிகையிலே கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் கிடைச்சாலும் அதிகபட்சமா 7 ஆத்துல எடுத்துக்கோ, அதுல கிடைக்கிறத மாத்திரம் வச்சுக்கோ, அதுக்கு மேல ஆசைப்பட்டு தெரு வேற எடுத்துட்டு போக கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அவ 7 திருமாளிகையிலுமா ஸ்திரீகளே பிக்ஷை போடுவா. 7 திருமாளிகையிலே ஸ்திரீகள் இருந்து வசதி இருந்தா போடுவா, இல்லைன்னா புருஷாலும் பிக்ஷை போடுவா. போட மாட்டேன்னு சுவாமி எங்க ஆத்துல பொம்நாடுகள் கிடையாதுன்னு சொல்ல மாட்டான். அதனால புருஷ பிக்ஷையும் சாஸ்திரத்திலையும் அனுஷ்டானத்திலையும் இருந்ததுதான் அது. அதனால இந்த பாஷ்யக்காரர் அப்போ ஒரு பிக்ஷை எடுக்க போன போது அப்போ அந்த ஆத்து மாமிதான் பிக்ஷை போட்டா. ஆனா போடும்போது அந்த ஆத்து புருஷன் என்ன பண்ணிவிட்ட, அந்த மாசோகரத்துல அந்த பிக்ஷையில விஷம் கலந்து வச்சுட்டார். அது அந்த மாமிக்கு தெரிஞ்சிருந்தது. பாஷ்யக்காரருக்கு பிக்ஷை போடச்சே அது பயந்து போயிட்டாவும். எப்பேற்பட்ட ஆச்சாரியனை போய் இப்படி விஷம் கொடுத்து கொள்ள முடியா, நம்ம கையால ஏவிட்டாலேன்னு சொல்லி அது நடுநடுங்கி போய் வேர்த்து விறுவிறுத்து போய் பயந்து போய் பிக்ஷை சாய்க்கச்சே அந்த பாஷ்யக்காரருக்கு பிக்ஷையை சாய்ச்சுட்டு உடனே விழுந்து சேவிச்சுட்டான். அது யாரு பிக்ஷை சாய்க்கிறாளோ அவ சேவிச்சா அந்த அன்னத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சூக்ஷ்ம சாஸ்திரம் வந்து. பாஷ்யக்காரரும் பார்த்தாரு, எதுக்கு இந்த மாமி சேவிச்சான், சாப்பிட வேண்டாம்னு சொல்றா போல இருக்கு பிக்ஷையில என்பதா சொல்லி அது அந்த அன்னத்தை அப்புறம் தூக்கி போட்டுவிட்டார். அதை சாப்பிட்ட ஜந்துக்கள் செத்து போனதை பார்த்துட்டு ஓஹோ அதனாலதான் இந்த மாமி அப்படி பண்ணிவிட்டாளா, ஆத்து மாமாவுக்கு பயந்துட்டு அந்த மாதோகரத்துல விஷம் இருந்தாலும் கொண்டு பாஷ்யக்காருக்கு சாதிச்சா, அதை சாதிச்சவள் பாஷ்யக்காரருக்கு சூச்சகமா தெரிய வைக்கிறதுக்கு எல்லாம் தர்மமும் தெரிஞ்ச பாஷ்யக்காரருக்கு சேவிச்சா தெரிஞ்சு போறது இது சாப்பிடக்கூடாத அம்சம்னு. அதனாலே அவசப்படாம சேவிச்சும் வந்துட்டா. அது பாஷ்யக்காரர் தெரிஞ்சுட்டு அந்த அன்னத்தை தூக்கி போட்டுட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தம் அவருக்கு. அதாவது அந்த ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்துல இருக்கிற அந்த ஆசையை பார்க்கணும் பாஷ்யக்காரருக்கு. என்ன ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஆத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு விஷம் வைக்கிற அளவுக்கு நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய தப்பு பண்ற நான் என்னத்துக்கு இருக்கணும்? ஒரு பாகவதாள் என்னை வாழக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நான் மோசமானவனா இருந்தா நான் எதுக்கு ஜீவிச்சிருக்கணும் உலகத்துல அப்படின்னு நிஜமாவே நினைச்சுட்டார் பாஷ்யக்காரர். நாம பண்ற பாகவதாளத்துல ஒரு அபசாரமும் படக்கூடாது, ஒரு தப்பும் நேரக்கூடாது. பகவானிடத்துல ஆசை வச்சா போல பாகவதாளத்துல ஆசைப்படணும். பாகவதாள் திருவள்ளம் வந்தார்னா பெருமாளுடைய திருவள்ளம் நோகிறதுன்னு பெருமாளே சொல்லியிருக்கார்.
பாகவதால் எதனால வசத்தின்னா பெருமாளுக்கு ஒரு குறையும் இல்லை. பெருமாளை சந்தோஷப்படுத்தணும்னா பெருமாளுக்கு ஏதாவது குறை இருந்தா அவரை சந்தோஷப்படுத்தலாம். ஏன்னா அந்த குறையை நிவர்த்தி பண்ணி வச்சு சந்தோஷப்படலாம். ஐஸ்வர்யம் இல்லாதவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து சந்தோஷப்படலாம். ஏதோ வியாதியா இருக்கிறவனுக்கு மருந்தை கொடுத்து அவனுக்கு சந்தோஷப்படுத்தலாம். பசி இருக்கிறவனுக்கு சாத்தை போட்டு சந்தோஷப்படுத்தலாம். தாகம் எடுத்தவனுக்கு தீர்த்தத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம். ஏதோ காரியம் செய்ய தெரியாம திண்டாடுறவனுக்கு கூட இருந்த காரியத்தை நடத்தி கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம். இப்படி ஏதாவது ஞான குறைவினாலேயோ சக்தி குறைவினாலேயோ வேற திரவிய குறைவினாலேயோ ஏதாவது குறை இருக்கிறவாளுக்கு அந்த குறையை நிவர்த்தி பண்ணி சந்தோஷப்படுத்தலாம். பெருமாளுக்கு எத்த பண்ணி நீ சந்தோஷப்படுத்த முடியும்? எல்லாம் பூர்ணனாச்சே. அவன் தான் சத்தியகாமன் சத்திய சங்கல்பன், எல்லாத்தினாலையும் பரிபூர்ணனாச்சே. பூர்ண பூரைதா புண்ணியான்னு சாஸ்திரநாமத்துல சொல்லி தோல்லையோ. அப்ப பூர்ணனா இருக்கிறவனை எப்படி சந்தோஷப்படுத்தலான்னா அவனுக்கு ஒரு குறை இருக்குன்னு சொல்லி வச்சார் பெருமாள். என்ன குறைன்னா அந்த பாகவதால் சந்தோஷப்படலான்னா எனக்கு குறையா இருக்கு. பாகவதால் சந்தோஷப்பட்டாதான் பெருமாளுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்போ பெருமாளை சந்தோஷப்படுத்துறதுக்கு இருக்கிற ஒரே வழி என்னன்னா குறையே இல்லாத பெருமாளுக்கு என்ன குறைன்னு கண்டுபிடிச்சு பார்த்தான்னா பாகவதால் என்ன குறைப்படுறாலும் அதுதான். பாகவதால் சந்தோஷப்பட்டாதான் பெருமாளுக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால பாகவதாலுடைய சந்துஷ்டி தான் பகவானுடைய சந்துஷ்டி. தஸ்மாத் விஷ்ணு பிரசாதாய வைஷ்ணவான் பரிதோஷயேது என்பதாக சொல்லியிருக்கு சாஸ்திரம். பெருமாளை சந்தோஷப்படுத்தணும்னா வைஷ்ணவாளை சந்தோஷப்படுத்துறதுனால மட்டும்தான் பெருமாள் சந்தோஷப்படுறார், வேற எத்தாலையும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டார். ஏன்னா பூர்ணன் இல்லையா பெருமாள். குறைன்னு இருந்தான்னா வைஷ்ணவாளுக்கு குறை இருக்கலாம். ஏன்னா அவ சம்சாரத்துல சமப்படுறவா, அவளுக்கு பசி இருக்கும், தாகம் இருக்கும், அவளுக்கு ஏதாவது சம்பத்து தேவையா இருக்கும், இல்ல அவளுக்கு தான் ஒரு ஒத்தாசையா சரீரத்தினாலே செய்ய வேண்டி இருக்கலாம். வைஷ்ணவாளுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி கொடுத்துக்கலாம். அதனால குறை என்பது பாகவதாளுக்கு தான் ஏதாவது சம்சாரத்தினாலே குறை இருக்கும். அந்த குறைய நாம் கூட இருந்து நடத்தி கொடுத்து நிவர்த்தி பண்ணி கொடுத்தோம்னா பெருமாள் அது தனக்கே கிடைச்சா போலே சந்தோஷப்படுறார். அதான் சொன்னார் அஸ்னாமி பிரயதாத்மனா ரதான் தாசஸ்ய ஜிஹ்வாயாம் அஸ்னாமி பிரயதாத்மனா. பாகவதால் சாப்பிடுறா பாருங்க, அவ நாக்குல அவ சந்தோஷப்படுறத பெருமாள் தன்னாக்கு தித்திக்கிறதா சந்தோஷப்படுறதா எடுத்துக்கிறாராம். பெருமாளுக்கு நேரடியா சமர்ப்பிக்கிறதுனாலே பெருமாளுக்கு பசி இல்லாதவர், தாகம் இல்லாதவர். ஆனா பாகவதாள் பசிதாகத்தோட அவ அம்சம் இருக்க அது ரதான் தாசஸ்ய ஜிஹ்வாயாம் அஸ்னாமி பிரயதாத்மனா. அவ சாப்பிடச்சு அந்த நாக்கு எவ்வளவு சந்தோஷப்படுறதோ அந்த நாக்கு சந்தோஷப்படுறத தன்னாக்கு சந்தோஷப்படுறதா எடுத்துக்கிறேன். அவ வயிறு குளிர்ந்தா தன் வயிறு குளிர்ந்தா எடுத்துக்கிறதா பெருமாள் சாதிக்கிறார். அதனால இப்படி சகல விதத்தினாலும் பாகவதாளை திருப்தி பண்ணி வச்சாதான் பெருமாளை சந்தோஷப்படுத்தலாம்னு சொல்லியிருக்க. யாரோ ஒரு வைஷ்ணவர், ஒரு பிராமணர், அவருக்கு என்ன நான் தப்பு பண்ணணும் தெரியல, பாகவத விசாரம் அவர் என்ன தீர்த்தே கட்டணும்னு நினைச்சாருன்னா அப்ப அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு நான் எதுக்கு வாழணும் உலகத்துல? இப்படி பரீட்சித் மகாராஜா ஏதோ ஒரு கோபத்திலே பாம்பு எடுத்து அந்த சமீக்கர் மகரிஷி கழுத்துல போட்டுட்டான். பின்னால அந்த பிள்ளை, அவருடைய பிள்ளை பரீட்சத்தை சபிச்சுட்டான்னு தெரிய வந்தது. அதுக்குள்ளேயும் பரீட்சத்துக்கு சுதாரிச்சுட்டான். பசிதாகம் எல்லாம் போயிடுத்து தன் நிலைக்கு வந்துட்டான். அரண்மனையில இருக்கும்போது சமாச்சாரம் வந்தது, அந்த குழந்தை சபிச்சுட்டான்னு. துடிச்சு போயிட்டான் பரீட்சித்து. அந்த குழந்தை சபிச்சது கரெக்ட் தானே, நான் என்ன தப்பு, நான் ஏன் எனக்கு இப்படி ஒரு மகரிஷியினிடத்திலே போய் அபச்சாரப்பட முடியாத தப்பு? அவ்வளவு அகங்காரம் இந்த ராஜ்யத்தினாலையும் நான் ராஜாவா இருக்கிறதுனாலையும் வந்ததுனாலன்னு சொன்னா எனக்கு எதுக்கு இந்த ராஜ்யம், நான் எதுக்கு ராஜாவா இருக்கணும், எனக்கு எதுக்கு இந்த உடம்பு, நான் எதுக்கு ஜீவிச்சுட்டு இருக்கணும், நான் இனி ஜீவிக்க கூடவே கூடாது. அவன் பண்ண தப்புனாலே அவருக்கு கோபம் அதுக்காக பிள்ளை சபிச்சான்னு, சபிச்சது தப்பு இல்ல, நான் பண்ணது தப்புதான், அந்த தப்புக்கு இனிமேல் ஒரு க்ஷணம் கூட நான் ஜீவிக்க கூடாதுன்னு துடிச்சான்னு பாகவதத்துல வரும். அதுபோல பாஷ்யக்காரர் அவர் ஒரு தப்பும் பண்ணல, ஆனா இருந்தாலும் நாம் ஏதோ பண்ணவே தானே அவர் இவ்வளவு நம்மிடத்துல கோவிச்சுண்டு நமக்கு விஷமே வச்சார். அதனால ஜீவிக்கிறதே கூடாது அப்படின்னு இனிமேல் சாப்பிடவே கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். அப்படி சாப்பிடாம ஒரு வாரம் இருந்து அப்போது சாப்பிடாம இருக்கிறதுனாலே அனுஷ்டானத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கவே இல்லை. அனுஷ்டானமும் நடந்துட்டு இருக்கு, திருமேனியும் வாடிண்டே இருக்கு.
அப்படியே பாஷ்யக்காரர் சாப்பிடலன்னு அப்படியே சிஷ்யாள்லாம் திரண்டு வந்துட்டா. எவ்வளவோ பிரார்த்திக்கிறா, எந்த பிரார்த்தனைக்கும் கேட்கல, யாரு சொன்னாலும் கேட்க போறவர் கிடையாது. பாஷ்யக்காரரிடத்திலே போய் ஒரு விஷயத்தை விஞ்ஞாபிச்சு அவரை ஒரு கட்டுப்படுத்துற அளவுக்கு தெம்பு எந்த சிஷ்யாளுக்கும் கிடையாது. எப்பேற்பட்ட மகாத்மா, அப்படியே சர்வேஸ்வரனே நேர வந்து அவதரிச்சா போல இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட மகாபிரபாவமுடைய ஒரு ஆச்சாரியனிடத்திலே போய் ஒரு சிஷ்யன் எப்படி போய் நிர்பந்தப்படுத்த முடியும்? நிர்பந்தப்படுத்துறதுக்கும் தயங்குறா, சொல்லி பார்க்கவும் பாக்குறா. ஆனா இருந்தாலும் அதுக்கு மேல சொல்ல முடியல. பாஷ்யக்காரர் ஒரே பிரிவாதமா, இனி ஜீவிக்க கூடாது, ஒரு பாகவதன் நோகும்படியாக நான் வாழ்ந்து காட்டிட்டேன்னா நான் ஜீவிக்க கூடாதுன்னு அப்படி பாஷ்யக்காரர் அந்த உச்சகட்டத்துல இருக்க. அதான் சொல்றாரு, பாஷ்யக்காரர்னா சாமானியம் கிடையாது. அவருடைய மனோபாவம் எல்லாம் மற்றவாளுக்கு வரவே வராது. அப்படி அவர் அப்படியே ஒரு வாரம் ஆயிடுத்து. இது நடுவுல சிஷ்யாலாம் இவரை நிர்பந்தப்படுத்துறதுக்கு யாராலையும் முடியாது. இவரையும் அதிகாரம் பண்ணக்கூடியவர் ஒத்தர் தான். மத்த யாரும் பாஷ்யக்காரிடத்துல மத்த ஆச்சாரியால் கூட அதிகாரம் பண்ண மாட்டான். ஏன்னா பாஷ்யக்காரிடத்துல அதிகாரம் பண்றதுக்குமே அவ ஆச்சாரியாளுக்குமே அவ்வளவு தயக்கம். அப்படி சாட்சாத் சர்வேஸ்வரன் வந்து அவதரிச்சா போலன்னா இருந்த பாஷ்யக்காரர். அப்ப பாஷ்யக்காரரை அதிகாரம் பண்ணி கட்டுப்படுத்துறதுக்கு ஒருத்தரால் தான் முடியும். யாருன்னா திருக்கோட்டியூர் நம்பிதான். அவர் தான் கொஞ்சம் ரொம்ப அதிகாரமானவர். பாஷ்யக்காரரையுமே 17 முறை இழுக்கடிச்சவர் ஒரு திருமந்திரார்த்தம் சொல்லி கொடுக்கறதுக்கு. திருக்கோட்டியூர் நம்பிக்கை சொல்லி அனுப்பிச்சார். பாஷ்யக்காரர் உபவாசம் இருக்கார், சாப்பிட மாட்டேங்கிறார், இனிமே ஜீவிக்க போறது இல்லைங்கிறார், வைஷ்ணவ அபச்சாரம் ஏற்பட்டு போச்சு, எதுக்கு ஜீவிக்கணும்னு அப்படி துடிக்கிறார். திருக்கோட்டியூர் நம்பி பதறிண்டு வந்தார். இவா சமாச்சாரம் சொல்லி அனுப்பிச்சு திருக்கோட்டியூர் நம்பி வந்து சேர்றதுக்கு 7 நாள் ஆயிப்போச்சு. பாஷ்யக்காரர் அப்பவும் அனுஷ்டானத்தை விடாம, அதான் சொன்ன பாஷ்யக்காரர் அனுஷ்டானத்தை விடாம இருந்தார், எந்த தகையிலும் விடாம இருந்தார். அது சுவாமி தேசிகன் காட்டுறார். பாஷ்யக்காரர் தம்முடையதான சரம தசையிலும் வருந்தி எழுந்தருளியிருந்து சந்தியா காலத்தில் அர்க்கியத்திற்காக ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் பண்ணி அருளினார். அவ்வளவு கடைசி நாள் வரைக்கும் பாஷ்யக்காரர் சந்தியாவந்தனம் பண்ணாதான் அவருக்கு மோட்சம்னு பெருமாள் சொல்லுவாரோ. ஆனா இருந்தாலும் வர்ணாசிரம தர்மம் தான் எல்லாருக்கும். பெருமாளை விட உற்ற துணைவன் யாருன்னா வர்ணாசிரம தர்மங்கள் தான். பெருமாளுமே நான் ரட்சிப்பா தர்மம் ரட்சிக்குமான்னு கேட்டா, தர்மத்தை இட்டுதான் ஒரு ஜீவாத்மாவை பெருமாள் ரட்சிக்கிறார். அதனால அந்த வர்ணாசிரம தர்மத்தை நாம் ஒரு காலம் விடக்கூடாது. உயர்ந்த வைஷ்ணவர் ஆச்சாரியராயிட்டோம், எத்தனையோ சிஷ்யர்கள், லட்சோபலட்சம் சிஷ்யர்கள் இருக்கா, சரணாகதியும் பண்ணியாச்சு. இனிமே நம்மிடத்துல ஒரு தோஷமும் கிடையாது, ஒரு பாவமும் கிடையாது. அதனாலே ஆசிரம தர்மங்கள்லாம் எதுவும் பண்ணலாம், முடிஞ்சா பண்ணலாம், விட்டா விடலாம்னு கிடையாது. எதையும் விடக்கூடாது. பெருமாளுடையதான திருவுள்ளம் அது ஆக்ஞா கைங்கரியமாக நித்தியானுஷ்டானத்தை பண்ணாதான் பெருமாள் நம் குழந்தைன்னு நினைப்பார் என்ற சாஸ்திரத்தை காட்டுவதற்காக கடைசி நாள் பர்யந்தம் பாஷ்யக்காரர் சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்களை ஒரு வேளையும் விடாம இருந்தார்னு சுவாமி தேசிகன் ரகசிய திரேசாரத்திலே காட்டி தருகிறார். இப்பவும் அப்படித்தான் 7 நாள் பட்னி, நிர்ஜல உபவாசம். இனிமேல் சாப்பிடாமையே இருந்து பெருமாள் திருவடியை போய் சேரணும்னு அவ்வளவு உக்ரமா இருக்கிறார் பாஷ்யக்காரர். அப்பவும் அந்த மாத்தியானிக அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு எழுறார் திருக்காவேரியிலேருந்து. திருக்காவேரியில ஸ்ரீரங்கத்துல எழுதியிருந்தாரப்போ அது காவேரியிலிருந்து மாத்தியானிக அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு அந்த காவேரி கரையில இருக்கிற மணல் பரப்புல ரொம்பவும் தள்ளாடிக்கொண்டு ரொம்பவும் சோர்ந்து திரும்பி எழுந்தருளி ஆறுது. அப்படி திரும்பி அப்பதான் திருக்கோட்டியூர் நம்பி பதறிண்டு வர திருக்கோட்டியூர்லேன்னு வந்தார். ஒரு பக்கம் பாஷ்யக்காரருடைய சிஷ்யர்கள்லாம் பின்னாடி அப்படியே பதறிண்டு கண்ணீரோட ஆச்சாரியரை ஒன்னும் காப்பாற்ற முடியலையே, அவரை சாப்பிட வைக்க முடியலையே அப்படின்னு அவ வேதனையோட பின்னாடி வர, அந்த பக்கம் திருக்கோட்டியூர் நம்பி சில சிஷ்யர்களோட வர, திருக்கோட்டியூர் நம்பி அந்த காவேரி கரையிலே அது மத்தியானம் 12:30 மணி வெயில்ல மணல் சுடுறது, கொதிக்கிறது. அனுஷ்டானத்தை முடிச்சு இந்த பாஷ்யக்காரர் வரும்போது ஆச்சாரியனை பார்த்த உடனே அப்படியே தண்டவத் பிரணமய பூமம்னு சொன்னப்போ அப்படியே விழுந்து சேவிக்கிறார். கொதிக்கிற மணல்ல அப்படியே அஷ்டாங்கங்களும் மணல்ல புரண்டு விழுந்து சேவிக்கிறார். பரம பக்தியோட ஆச்சாரிய பக்தியோட சேவிக்கிறார். அதை சேவிக்கிறார், திருப்பிய சேவிக்கிறார். திருக்கோட்டியூர் நம்பி போரும் வாண்டான், சேவிக்க வேண்டாம், ரொம்ப சிரமமா இருக்கே, வாண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லலாமோ இல்லையோ.
ஒரு வார்த்தையும் சொல்லாம அப்படியே நின்று அந்த சேவையை பெற்றுண்டே இருக்காரு. பாஷ்யக்காரருக்கு இனிமேல் சேவிக்கவே முடியாது, துவண்டு விழுந்தாருன்னா எழுந்துக்க மாட்டார் போல இருக்கு, அந்த அளவுக்கு விழுந்து சேவிக்கிறார். அது சிஷ்யாள் திருக்கோட்டு பாஷ்யக்காரரோட விட பயம் திருக்கோட்டியூர் நம்பிக்கிட்ட எல்லாருக்கும். பாஷ்யக்காரரே இவ்வளவு பயந்துட்டு அவர் அதிகாரம் பண்ண பாஷ்யக்காரே பயந்துருவார். அந்த மாதிரியான அப்பேற்பட்ட ஒரு ரொம்ப உக்ரஸ்வரூபியான திருக்கோட்டியூர் இடத்துல யார் போய் ஏன் சுவாமி இவர் இப்படி படுத்துறீன்னு கேட்க முடியுமான்னு அத்தனை சிஷ்யர்களும் அப்படியே மனசை படைச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா. பாஷ்யக்காரர் விழுந்து புரண்டு சேவிக்கிறார். அந்த சமயத்துல அத்தனை பேர்ல ஆத்திரமும் கோபமும் கீழே விழுந்த பாஷ்யக்காரர் எழுந்துக்க முடியாம அள்ளி பிடிச்சார். பாஷ்யக்காரரை தூக்கி கிடாம்பி ஆச்சான் கிடாம்பி ஆச்சான்றவர் பாஷ்யக்காரருடைய மாமா பிள்ளையான குருதை பிரான் பிள்ளான்னு இருந்தாரே, அவருடைய மாமா பிள்ளை. அவள்லாம் பாஷ்யக்காரருடைய இருந்த வாப்பு. அப்ப பாஷ்யக்காரருக்கு 36வது துர்நட்சத்திரம். அதுக்குள்ளேயுமே அவருக்கு அவ்வளவு மகாத்மியம், அவ்வளவு சிஷ்யாள். எம்பெருமானார் திருவடிதான் எல்லாம் நமக்குன்னு ஆசிரியிச்ச சிஷ்யாள் அத்தனை பேர் இருந்தா. அதான் அவருடைய வஜந்த பெருமை. 36வது திருநட்சத்திரத்துல அப்படி அவன் பூமியில விழுந்து கிடக்கிற பாஷ்யக்காரரை அள்ளி தூக்கினார், கட்டி பிடிச்சு தூக்கினார் கிடாம்பி ஆச்சான். திருக்கோட்டியூர் நம்பிய எதிர்த்து பேசுறதுக்கு ஒருத்தருக்கும் தைரியம் கிடையாது. அவர் அன்னைக்கு எதிர்த்து பேசினார். முடியும் வரை சிஷ்யவருத்தியா அப்படின்னு கத்தினார். அதுல முடியும் வரை சிஷ்யவருத்தியா அப்படின்னா பிராணம் போற வரைக்கும் சிஷ்யன் சேஷிண்டே இருக்கணுமா, என்ன சாஸ்திரத்துல சொல்லிருக்கு அப்படின்ற அந்த ஆத்திரத்துல முடியும் வரை சிஷ்யவருத்தியா அப்படின்னு கத்தினாராம் அவர். திருக்கோட்டியூர் நம்பி அப்பத்தான் சிரிச்சுட்டே சொன்னாராம், ஆமாம் முடியும் வரை சிஷ்யவருத்தி, முடியும் வரை சிஷ்யவருத்தி. இனி நீர் முடியும் வரையோ எம்பெருமானார முடியும் வரையோ உமக்கு சிஷ்யவருத்தி. இதுதான் அந்த வார்த்தை. அன்னைக்கு திருக்கோட்டியூர் நம்பி சாதிச்ச வார்த்தை. ஆமாம் முடியும் வரை சிஷ்யவருத்தி, நீர் முடியும் வரையோ எம்பெருமானார் முடியும் வரையோ நீர் சிஷ்யவருத்தி பண்ண வேணும், உமக்கு சிஷ்யவருத்தின்னு சொன்னார். அதாவது இனிமேல் பாஷ்யக்காரருக்கு மாதூகரம் சாதிக்க வேண்டியதான சிஷ்ய கைங்கரியம் உமக்கு. இப்பேற்பட்ட உத்தமமான ஆச்சாரியன் உலகமெல்லாம் என்னைக்கும் பார்த்திருக்கவே முடியாத ஆச்சாரியனை யாரோ ஒருத்தர் பிக்ஷ சாய்க்க விஷம் வச்சான்னு சொல்லி ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயம் ஒரு நாளும் இழக்கவே கூடாது. இந்த வைஷ்ணவ சம்பிரதாயம் மேன்மேலும் இருந்து 1000 வருஷம் இன்னைக்கும் நம்ம பாஷ்யக்காரர்னு ஏன் கொண்டாடுறோம்னா, அன்னைக்கு அந்த கிடாம்பி ஆச்சான் வாரிக்கொண்டு திருக்கோட்டியூர் நம்மிடம் உத்தரவு பெற்று அன்று முதல் பாஷ்யக்காரருக்கு மடப்பள்ளி பிக்ஷையா சாதிச்சார் அவர். இனிமேல் வெளியில போய் பிக்ஷை எடுக்க கூடாது, கலியுகத்துல வெளியில போய் பிக்ஷை எடுக்கிறது சன்னியாசிகளுக்கு சரி வராது அப்படின்ற சித்தாந்தத்தை அன்னைக்கு இந்த விற்த்தாந்தத்தினாலே நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் புரிஞ்சுண்டது. இப்ப இருக்கிற நிலைமையில சன்னியாசிகள் வெளியில போய் பிக்ஷை எடுத்து சாப்பிட முடியுமா? லோகமெல்லாம் கலியினுடைய தோஷம் தலைவிரிச்சுண்டு ஆடுறது. ஒரு மகான்களுக்கும் இன்னொரு இடத்துல போய் கை நினைச்சு ஒரு பருக்க சாப்பிடுறதுக்கே யோகியதை இல்லாம போயிடுச்சு. இப்படி இருக்குச்சே உத்தமமான ஆச்சாரியாளுக்கு பிக்ஷன்றது எங்க வெளியில போய் சஞ்சாரம் பண்ணி பிக்ஷை வாங்கி இது சாப்பிடக்கூடிய நிலைமையிலேயா இருக்கு? இன்னும் வருங்காலத்துல இன்னும் எவ்வளவோ எப்படியோ இருக்க போறது. அதனால இந்த கலியுகத்துக்கு அது வீதி பிக்ஷை எடுத்து சாப்பிடுறதான இந்த அனுஷ்டானமானது சாஸ்திரத்திலே சொல்லி இருந்தாலும் கலியுகத்துக்கு ஒத்து வராது என்பதனால இத அவ அந்தரங்க சிஷ்யாள் பரமபக்தியோட இருந்து நல்ல அனுஷ்டானத்தோட இருந்து மடப்பள்ளி பிக்ஷையாக இருந்து சன்னியாசிகள் செய்து கொள்றது தப்பே கிடையாது. இதுதான் சாத்தியம், இதுவே உச்சிதம் என்று காட்டுவது இந்த அனுஷ்டானம் பாஷ்யக்காரருடையதான இந்த விற்த்தாந்தத்தினாலே. அதைத்தான் நம்ம ஆச்சாரியாலாம் கடைபிடிச்சுன்னு வரா. அதனாலதான் இப்பெல்லாம் ஆச்சாரியாளுக்கு வீதி பிக்ஷையெல்லாம் கிடையாது. அவெல்லாம் மடப்பள்ளி பிக்ஷை எடுத்துட்டு பாஷ்யக்காரருக்கு என்ன அன்னைக்கு திருக்கோட்டியூர் நம்பி ஆச்சாரியரா இருந்து கட்டளையிட்டு மடப்பள்ளி பிக்ஷையே இனிமேல் பாஷ்யக்காரருக்கு அந்த மடப்பள்ளி கைங்கரியத்தையும் கிடாம்பி ஆச்சான் மட்டுமே தான் நடத்தணும் என்று அன்னைக்கு கிடாம்பி ஆச்சானுக்கு உத்தரவிட்டு பாஷ்யக்காரரையும் நியமிச்சு இனிமேல் இப்படியாக்கும் பிராணத்தியாகம் பண்ணுவதாக ஒரு சமயமும் சங்கல்பிக்க கூடாதுன்னு பாஷ்யக்காரருக்கும் உத்தரவிட்டு அப்படி பாஷ்யக்காரரையும் மிரட்டி அதிகாரப்படுத்தி உத்தரவிடக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு அந்த அந்த ஸ்தானத்துல அந்த ஒரு ரைட்டோட இருந்தவர்னா திருக்கோட்டியூர் நம்பிதான் இந்த விற்த்தாந்தத்திலே தெரியுது பாருங்க. அப்ப கூட இருந்த பெரிய நம்பிகள்லாம் கூட பாஷ்யக்காரரை மிரட்டுற அளவுக்கு அவளுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது.
என்ன பாஷ்ய சிஷ்யரா இருந்தாலும் அவருடைய பிரபாவம் எப்படி இருந்ததுன்னா பெருமாள் பிரபாவம் மாதிரி இருந்தது. அப்படி இருக்குச்சு இந்த திருக்கோட்டியூர் நம்பி. எப்படி திருக்கோட்டியூர் நம்பியிடம் 17 முறை போய் பாஷ்யக்காரர் அவரிடத்துல அப்படி பாவம் யாசிச்சு பிச்சை எடுத்து திருமந்திரார்த்தம் கேட்டார்னு சொன்னா, அதே போல திருக்கோட்டியூர் நம்பியும் பாஷ்யக்காரருக்கு அவர் பிராணத்தியாகம் பண்ணணும்னு கூட அப்படி சங்கல்பிச்சு வந்து அவரை காப்பாற்றி கொடுத்தார். சம்பிரதாயத்துக்கு அன்னைக்கு காப்பாற்றி கொடுத்தவர் திருக்கோட்டியூர் நம்பி. திருக்கோட்டியூர் நம்பிகளுடைய உத்தரவின் பேரிலே பாஷ்யக்காரரும் அன்று முதல் இந்த பிராணத்தியாகம் பண்ணுவதாக உபவாசம் இருந்து பிராணத்தியாகம் பண்ணுவதாக இருந்துதான் அந்த சங்கல்பத்தை மாற்றிண்டு ஆச்சாரிய நியமனத்தை மீறக்கூடாது. ஆச்சாரிய நியமனம்னா பெருமாளே வந்து சொல்றார். அதனாலே பெருமாளுடைய உத்தரவு இதை நாம் மீறக்கூடாது என்று அப்பொழுது முதல் ஆச்சாரியருடைய உத்தரவின் பெயரிலே கிடாம்பி ஆச்சாரோட திருமேனியிலே இவ்வளவு பரிவிருக்கிறவர் யாருன்னு பார்க்கணும்னே அன்னைக்கு திருக்கோட்டியூர் நம்பி பாஷ்யக்காரரை அப்படி துடிக்க துடிக்க அந்த கொதிக்கிற மணல்ல அவரை சேவிக்க வச்சு, அதுல இத்தனை சிஷ்யங்கள்ல யாருக்கு இந்த திருமேனியில என்னையும் கூட அதிகாரம் பண்ணி கேட்கிற அளவுக்கு யாருக்கு பாஷ்யக்காரர் திருமேனியிலே பரிவு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு தான் அன்னைக்கு அப்படி பரீட்சை பண்ணி பார்த்து கிடாம்பி ஆச்சான் தான் எல்லார காட்டிலும் பாஷ்யக்கார திருமேனியில அதிக பரிவு இருக்கிறவர்னு அன்னைக்கு லோகமதிய காட்டி அப்படி கிடாம்பி ஆச்சான வடப்பள்ளி ஆச்சான ஆக்கி கொடுத்தவர் திருக்கோட்டியூர் நம்பி. அப்படி இந்த சந்தர்ப்பத்துல அந்த கிடாம்பி ஆச்சானுடையதான மத்த சிஷ்யாலெல்லாம் காட்டிலும் விலட்சணமான பாஷ்யக்காரிடத்திலே பரிவு அது வெளிப்படுவதுன்றதுனாலே சொல்றோம். அந்த கிடாம்பி ஆச்சான் அந்த பாஷ்யக்காருக்கு 36 திருநக்ஷத்திரம் இருக்கு. 36 திருநக்ஷத்திரம் தொடங்கி 120வது திருநக்ஷத்திரம் வரைக்கும் பாஷ்யக்காரரோட கூடவே இருந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணியிருக்காரு. இதுல நடுவுல ஒரே ஒரு வருஷம் மாத்திரம் இல்லைன்னு சரித்திரத்துல தெரியுது. எப்போன்னா பாஷ்யக்காரர் பின்னாலே ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்து அதுக்கப்புறம் சரஸ்வதி பீடம் வரைக்கும் காஷ்மீரத்துக்கு போய் அந்த ஸ்ரீபாஷ்யத்தை காஷ்மீரத்திலே அந்த சரஸ்வதி பீடத்திலே காட்டி அந்த சரஸ்வதி தேவியானல் ரொம்ப சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து போய் இப்படியா ஒரு வேதாந்த சாஸ்திரத்துக்கு இதை விட உசத்தையா ஒரு பாஷ்யம் பண்ண முடியாது, அதனாலே இது வெறும் பாஷ்யம் இது ஸ்ரீ பாஷ்யம் என்பதா சொல்லி அந்த ஞான ஐஸ்வர்யம் எல்லாம் ஞானஸ்ரீ எல்லாம் நிறைஞ்சிருக்கிற பாஷ்யமானபடியினாலே இதுதான் ஸ்ரீ பாஷ்யம். இப்பேற்பட்ட ஞானத்தை வசத்தியான வேதாந்த ஞானத்தை உலகத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய பாஷ்யக்காரருக்கு தனக்கும் ஞானம் அளிச்சதா ஹயக்ரீவ மூர்த்திய ஆராதனமா கொடுத்துடணும்னு பாஷ்யக்காரருக்கு தான் ஆராதிச்ச ஹயக்ரீவ மூர்த்திய தனக்கு தெய்வமான ஹயக்ரீவ மூர்த்திய சரஸ்வதி தேவி பாஷ்யக்காரருக்கு அப்படியே வாரி கொடுத்துட்டாலும் அதை பெற்று வந்து பாஷ்யக்காரன் நித்திய ஆராதனை பண்ணிருந்தார் என்றெல்லாம் இந்த சரித்திரம் தெரியும். அந்த ஹயக்ரீவ மூர்த்திய பாஷ்யக்காரர் ஆராதனம் பண்ணியிருக்கு. பாஷ்யக்காரர் தம்முடைய ஞான புத்திரராக ஸ்வீகரிச்ச திருக்குறை பிரான் பிள்ளானுக்கு அந்த ஹயக்ரீவ மூர்த்தியை கொடுத்துட்டார். அந்த அந்த குருகை பிரான் பிள்ளான்னு இப்ப முன்னாடி நாம் அனுபவிச்சோமே, அவருக்கு சிரமதகையிலே தன்னுடைய ஆராதன மூர்த்தியாக இருந்த பாஷ்யக்காரருக்கு நாம் பார்க்கும்போது சரித்திரத்திலே 2 ஆராதன மூர்த்திகள் உண்டுன்னு தெரிகிறது. ஒன்னு தேவப்பெருமாள் ஆராதன மூர்த்தியாயும் ஹயக்ரீவ மூர்த்தி ஆராதன மூர்த்தியாயும் தெரிகிறது. இந்த ஹயக்ரீவ மூர்த்தியை பெற்றுக்கொண்டவர் திருக்குறை பிரான் பிள்ளான்னும் சரித்திரத்துல பாக்குறோம். ஏன்னா பின்னால் அந்த பிள்ளானுடையதான கொள்ளு பேரர் புண்டரீகாட்சர்னு, அந்த புண்டரீகாட்சர் அப்புள்ளாருடைய மாப்பிள்ளை. அந்த புண்டரீகாட்சர் அவரிடத்துலதான் இந்த ஹயக்ரீவ மூர்த்தி இருந்தார். அந்த ஹயக்ரீவ மூர்த்திய குருவை பிரான் பிள்ளான் அவருடைய வம்சத்திலே கொள்ளு பேரனான புண்டரீகாட்சர் பேத்துண்டு அந்த புண்டரீகாட்சர் ஆராதனம் பண்ணிட்டு இருந்தார். அந்த புண்டரீகாட்சரிடத்திலே ஒரு நாள் ஹயக்ரீவன் சொப்னத்திலே அவருக்கு சேவை சாதிச்சு, இனிமேல் உம்மிடம் இருக்கும் நம்மை சுவாமி தேசிகனிடத்திலே எழுந்தருள பண்ணி கொடுத்த வேணும்னு அவருடைய நியமனம் இது. அதனாலே அது சுவாமி தேசிகனிடத்திலே ஆராதன மூர்த்தியாக வந்துவிட்டார். அந்த ஹயக்ரீவ மூர்த்தியை பெற்றுக்கும் போதுதான் சுவாமி தேசிகன் மீண்டும் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணார்னு, அது 2 முறை அனுசந்தானம் பண்ணியிருக்காரு ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தைன்னு பாக்குறோம் இதுல சரித்திரத்துல. அந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை முன்ன ஹயக்ரீவன் நேர சேவை சாதிக்கும் போது திருவேந்திரபுரத்திலேயும் அவர் அந்த அனுசந்தானம் பண்ணார். இப்போது ஹயக்ரீவன் அர்ச்சாமூர்த்தியாக திரும்பி கையில கிடைக்கும் போயும் இதை அனுசந்தானம் பண்ணார். இப்ப அனுசந்தானம் பண்ணேதான் அந்த பலஸ்ருதியும் சேர்த்தார் அவர். வாகர்த்த சித்திகேதோஹோ படத ஹயக்ரீவ சம்ஸ்கிருதி பக்தியா கவிதார்க்கிகேசனா வெங்கடநாதேன விரச்சிதாமேதான்னு சொல்லி பலஸ்ருதியும் சேர்த்தார்.
அந்த ஹயக்ரீவ மூர்த்தியை பின்னால் அவர் பெரிய முதல் பரகாலஜீயருக்கு கொடுத்தாருன்னு அந்த பரகாலஜியை ஆராதிச்சு வந்து இப்போது பரகால மடத்திலே லட்சுமி ஹயக்ரீவனா இப்ப நாம இன்னைக்கும் நமக்கு எல்லாம் சேவை சாதிச்சுட்டு இருக்காருன்ற இந்த சரித்திரம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தை இங்கே வடதேசம் எல்லாம் பிரவச்சனம் பண்ணி கொண்டு போய் அங்க சரஸ்வதி பீഠத்திலேயும் இத காட்டி அங்கே சரஸ்வதி தேவியும் அதையும் வந்து இவருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர்னே திருநாமத்தை அப்பா அவர் சாத்தி, அதனாலே அதுக்கப்புறம் பாஷ்யக்காரர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு வடதேச யாத்திரையா போய் மீண்டும் இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்கணும்னு ஆசைப்பட்டு அது தமக்கு அசௌரியமா இருக்கு. அதனால தன்னுடைய சிஷ்யரான இந்த கிடாம்பி ஆச்சானு தம்மிடத்திலே சகலார்த்தத்தையும் கிரகிச்சு தமக்கு இன்னும் அத்தியந்த நெருக்கமாயும் தம்ம போலே பிரபாவத்தோட இருக்கக்கூடியதான ஞான வைசத்தியம் எல்லாம் உள்ள கிடாம்பி ஆச்சானு ஒரு யாத்திரையாக வடதேசம் எல்லாம் போய் இதை ஸ்தாபிச்சுட்டு வரணும் என்று ஸ்ரீபாஷ்யத்தை கொண்டு மற்ற மதங்கள் எல்லாம் நிரசிச்சுட்டு வரும்னு சொல்லி அனுப்பிச்சதாயும் அதுக்காக அவர் வடதேசம் எல்லாம் போய் ஒரு வருஷ காலம் பிரச்சாரம் பண்ணி இதர மதங்கள் எல்லாம் நிரசிச்சு அது வாதங்கள்ல ஜெயிச்சு அப்படி ரொம்ப விஜயராக ரொம்ப கம்பீரமாக திரும்பி வந்த போது எல்லா இடத்துலயும் தம்முடைய ஸ்ரீபாஷ்யத்தை இப்படி பிரச்சாரம் பண்ணி ஸ்தாபிச்சு வச்சு வடதேசம் பூராவும் பாஷ்யக்காரரை போலேயே மீண்டும் ஒரு முறை பிரச்சாரம் பண்ணி வச்சு பாஷ்ய ராமானுஜ சித்தாந்தத்தை பாரத தேசம் பூராவும் நிலைநாட்டி ஜெயத்வஜத்தோட திரும்பி வந்த அந்த கிடாம்பி ஆச்சாரனை அப்பொழுது பாஷ்யக்காரர் மிகவும் அனுகிரகிச்சு குளிர்ந்து அவருக்கு வேதாந்த உதயனர் என்கிறதான உயர்ந்த விருதத்தை கொடுத்தார். இந்த விருதத்தினுடைய இந்த டைட்டிலுடைய பெருமை இப்போ எல்லாருக்கும் தெரியாது. வேதாந்த உதயனர் என்கிற பெரிய டைட்டில், இந்த டைட்டில் பாஷ்யக்காரர் யாருக்குமே கொடுக்கல. வேதாந்தத்திலே இவ்வளவு கெட்டிக்காரர்னு பாஷ்யக்காரருடைய திருநாமத்தினாலே அவருடைய திருவாக்குனாலேயே பேர் பெற்றவர்னா ஒரே சிஷ்யர் கிடாம்பி ஆச்சான் தான். சில பேர் என்ன நினைச்சுட்டா ஏதோ தெளிவு பண்ணவர் பாஷ்யக்காரருக்கு பாஷ்யக்காரருக்கு கூட இருந்து தெளிவு பண்ணி மாதுகுலம் சாதிச்சுன்றார் அப்படின்னு நினைச்சா கிடையவே கிடையாது. அபரபாஷ்யக்காரர்னு சொல்லும்படியான அவ்வளவு மகாத்மியமாக்கும் கிடாம்பி ஆச்சானுக்கு. பிரணதாப்தி ஹரவரதர் என்று திருநாமம் இருக்கு. மடப்பள்ளி ஆச்சான்னு சுவாமி தேசிகன் எல்லா அந்த நாள்ல இருந்தே சுவாமி தேசிகனும் அதே போல சொல்லி மடப்பள்ளி ஆச்சான்ற திருநாமம் தான் இப்பொழுது பிரசித்தம். ஆனா அதான் இது நம்ம சம்பிரதாயமானது மடப்பள்ளி சம்பிரதாயம்ன்றது எதனாலன்னு சொன்னோம், அது பாஷ்யக்காரருக்கு அந்தரங்கமாக இருந்து எவ்வளவையும் கிரகிச்சு பாஷ்யக்காரருமே கொண்டாடி வேதாந்த உதயனர் என்கிறதான விருதம் கொடுத்தா போல. ஏதாவது உதயனர்னா ஒவ்வொரு சம்பிரதாயத்திலே ஒவ்வொருத்தர் ரொம்ப கெட்டிக்காரா இல்லையா அப்படின்னு இருந்திருக்கா. இப்போ சாதாரணமா சொன்னேன்னா இங்கிலீஷ்லயே ரொம்ப புலின்னு சொன்னேன்னா ஷேக்ஸ்பியரை தான் சொல்றான். ஆனா ஷேக்ஸ்பியர்னு சொன்னேன்னா அந்த இங்கிலீஷனுடைய லாங்குவேஜுக்கே ஒரு பெருமைன்னு சொல்றான். சம்ஸ்கிருதம்னு சொன்னா காளிதாசன் தான் அப்படின்னு காளிதாசனுடைய பேரை சொன்னாலே அது ஒரு பெருமை அப்படின்னு சொல்றான். சம்ஸ்கிருதத்துக்கு அந்த மாதிரி பெருமைன்னு சொல்றான். அதே மாதிரி கவிகள்லயே ரொம்ப வசந்தவா அப்படின்னு சொன்னா அது ஒரு அதாவது புராணங்கள் தெரியாத புராணங்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் வசந்தவா யாருன்னா வால்மீகி மகர்ஷியுடைய வாக்கு மாதிரி வராது. இது போல ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒவ்வொருத்தர் வசந்தவா. இந்த பௌத்த சம்பிரதாயத்தை ரொம்ப பிரமாதமா கொண்டு வந்தவா அப்படின்னு சொன்னா அந்த புத்தர், அதே மாதிரி ஜெயின சம்பிரதாயத்துக்கு ஜெயினர் அப்படின்லாம் சொல்றவங்க இல்லையோ, அதே மாதிரி அது நியாய சாஸ்திரத்துல கௌதமர் தான் நியாயசாஸ்திர பிரவர்த்தகர்னாலும் அந்த நியாயசாஸ்திரத்திலே பேர் வாங்கின அத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்களிலே இந்த உதயனர்னா அந்த நியாயசாஸ்திரத்துக்கு பெருமை தந்தவர் உதயனர்னு சொல்லணும். அந்த மாதிரி அந்த நியாயசாஸ்திரத்திலே மகாசூரர் இந்த வேதாந்த உதயனர். அந்த காலத்துல உதயனருக்கு ஈடு ஒரு லாஜிக் பேசக்கூடியவா கிடையாது அப்படின்னு பேர் உண்டு. அப்படி நியாயசாஸ்திரத்திலே எப்படி உதயனர் என்ற ஒரு மகான் முன்ன எழுந்தருள் இருந்து எல்லாரும் உதயனர்னு சொன்னா அவரை மாதிரி லாஜிக் பேசுறவா தர்க்கம் பண்ணக்கூடியவா கிடையாதுன்னு அந்த காலத்துல எப்படி பேர் உண்டோ அப்படியாக்கும் இப்பொழுது நம்முடைய வேதாந்த சாஸ்திரத்துக்கு ஒரு உதயனர்னா கிடாம்பி ஆச்சானத்தான் நாம் ஆதரிக்கணும். அப்படி பாஷ்யக்காரர் அவ்வளவு கொண்டாடி கிடாம்பி ஆச்சான வேதாந்த உதயனர் என்றே அவ்வளவு பெரிய விருதம் கொடுத்தார். அதுதான் சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்திலே சாதிக்கும் போது வேதாந்த உதயன சம்பிரதாய பரிவாக வேதாந்த உதயன சம்பிரதாயமான மடப்பள்ளி வார்த்தையை வேதாந்த உதயன சம்பிரதாயமான மடப்பள்ளி வார்த்தையை இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான இடம். இது ரகசிய திரைசாரத்துல
நம்முடையதான சம்பிரதாயத்துக்கு என்ன பேர் வச்சாருன்னா, பாஷ்யக்காரருடையதான இந்த ரகசியத்திரய சம்பிரதாயத்துக்கு என்ன பேர் வச்சாருன்னா, வேதாந்த உதயன சம்பிரதாயமான மடப்பள்ளி வார்த்தையை ஆச்சாரியன் பக்கலிலே கேட்டு கிடாம்பிய புள்ளார் கிடாம்பிய புள்ளார் அடியேனை கிளியை பழக்குவிக்குமா போலே பழக்குவிக்க அவர் திருவுள்ளத்தில் இறக்க முடியாக பெருமாள் தெளிய பிரகாசிப்பித்து மறவாமல் காத்து பிழையற பேசுவித்த பாசுரங்கள். அப்புள்ளார் எனக்கு கிளிய பழக்க வைக்கிற மாதிரி இந்த ரகசிய சம்பிரதாயத்தை நம்ம எனக்கு சொல்லி கொடுத்தார். நான் இந்த குழந்தைய கூப்பிட்டு வச்சு சொல்லி சொல்லி கொடுத்து கிளிய பழக்க வைக்கிற மாதிரி பழக்கி வச்சு இந்த ரகசியத்தெல்லாம் என்னுடைய நெஞ்சத்துல மறவாதபடி எழுதி கொடுத்தார். அதனாலே நான் இப்ப பேசுறதெல்லாம் அப்புள்ளார் பேசின வார்த்தையை எப்படி ஒரு கிளி சொல்லி கொடுத்த வார்த்தையை தான் சொல்லுவோம், அதே மாதிரி ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த வார்த்தையை தான் அப்புள்ளார் பழக்கி வச்ச வார்த்தையை தான் நான் சொன்னேன். இது என்னுடைய இதுன்னு ஒன்றும் கிடையாது. ஆனா அப்புள்ளார் யாருன்னா, அப்புள்ளார் அந்த கிடாம்பி ஆச்சான்னு இப்ப பார்த்தோமே, அந்த அந்த அவ்வளவு பிரபாவத்துடையதான பிரதாத்தியார் அவர்களுடையதான கொள்ளும் பேரனவர். அதெல்லாம் மடப்பள்ளி ஆச்சான் அவருடைய திருக்குமாரராக இப்படி இந்த மடப்பள்ளி சம்பிரதாயமான பாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்திய மடப்பள்ளி ஆச்சான் எல்லா சந்தர்ப்பத்திலும் கேட்டு நெஞ்சத்திலே எழுதி வைத்து, அது பாஷ்யக்காரரை போலயே அவ்வளவு வேதாந்தத்திலே பெரிய ஞானியா இருந்து அவர் இந்த ரகசிய சம்பிரதாயத்தை அவருடைய பிள்ளைக்கும் அவருடைய குமாரருக்கும் அவருடைய குமாரனான அப்புள்ளாருக்கும் சொல்லிக் கொடுத்த வார்த்தையை கிளிய பழிக்க வைக்கவா போலே எனக்கு சொல்லிக் கொடுக்க நான் இப்போ இது உங்களுக்கு புஸ்தகமாக எழுதி காட்டியிருக்கிறேன் ரகசிய திரைதாரத்தை. இதுல எல்லாம் அப்புள்ளார் அனுகிரகம் பண்ணி வச்சது. அது சொல்லச்சே வாக்கியத்தை பார்க்கணும். அப்புள்ளார் அடியேனை கிளியை பழக்குவிக்குமா போலே பழக்குவிக்க அவர் திருவுள்ளத்தில் இறக்கமடியாக அப்புள்ளார் இந்த குழந்தை இந்த ரகசிய சம்பிரதாயத்தை நன்னா காப்பாத்தி பிரவச்சனம் பண்ணி நான் மனசுலயும் தரிச்ச மற்றாளுக்கும் தரிக்கும்படி பண்ணணுமேன்னு ரொம்ப கிருபையாக இரக்கம் அவர் கிருப பண்ண இரக்கமடியாக அதனாலேயே பெருமாள் தெளிய பிரகாசிப்பித்து மறவாமல் காத்து பிழையற பேசுவித்த பாசுரங்கள் என்று தம்முடைய ரகசிய திரைதாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்ரீசுக்தியும் அப்புள்ளார் கிளியை பழக்கி வைக்குமா போலே பழக்கி வைத்து அருளி செய்ததான ரகசிய வார்த்தைகள். அதைத்தான் இப்பொழுது பிரகாசப்படுத்தினேன்னு சாதிக்கிறார். இப்படி ரகசிய சம்பிரதாயத்துக்கெல்லாம் இந்த மூலமான மகாபுருஷர்னா அந்த கிடாம்பி ஆச்சானன் தான் சொல்லணும். அப்படி கிடாம்பி ஆச்சானுடையதான பிரபாவம் பாஷ்யக்காரருக்கு திருமேனிக்கு பரிவோடே இருந்து அத்தனை சம்பத்சரங்கள் 84 சம்பத்சரங்கள் உபச்சாரம் பண்ணார், மாதூகரம் சாதிச்சார்ன்றது மாத்திரம் இல்ல, அது கிடாம்பி ஆச்சான் பாஷ்யக்காரரை போலவே சித்தாந்த பிரவச்சனம் வடதேசம் எல்லாம் ஒரு ரவுண்ட் பாரதேசம் பூராவும் போய் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய பெருமையை ஸ்தாபிச்சு இத்த சித்தாந்தம் எல்லாம் போய் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் ஜெகத்காரணமான அவன்தான் தத்துவம்னு உலகமெல்லாம் நிலைநாட்டி கொண்டு வந்ததான இந்த பெருமையை பாஷ்யக்காரமே கொண்டாடி அவருக்கு வேதாந்த உதயனர்னு பெரிய பட்டத்தை கொடுத்தாரு. அதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடம் வரும். கிடாம்பி ஆச்சான் எவ்வளவு பெரிய ஞானி அப்படின்றது. பொதுவா எப்படின்னா சிஷ்யால் இருந்தான்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வசதியாவும் சொல்லிப்பா, சில பேர் என்ன பெரிய சிஷ்யால் அப்படி கூட சொல்லிப்பா. அதுல கிடாம்பி ஆச்சான் இடத்துல சில மரியாதை குறைவா பேசுற சில சம்பிரதாயம் உண்டு. அதை பத்தி இப்ப சொல்ல வேண்டாம் நம்ம. ஆனா அந்த கிடாம்பி ஆச்சான் இடத்துல எவ்வளவு மரியாதை எல்லாருக்கும் இருந்திருக்குன்றத ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பட்டர் அதுதான். அப்புறம் இப்ப இருக்கிற பெரிய சம்பிரதாயத்துக்கு முதல் ஆச்சாரியரா இருக்கிறோம், அதுவும் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல பட்டர் தான் பிரதான ஆச்சாரியன். இப்போ அந்த பட்டர் எம்பார் இடத்துல காலக்ஷேபம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அதுல ஒரு இடம் வந்தது. அதுல எல்லாமே காலக்ஷேபம் பண்ணார் பட்டர். எம்பார் இடத்துல எல்லாமே காலக்ஷேபம் பண்ணார். அதுல பெரிய திருமொழி இடம் ஒண்ணு வந்தது. அது பெரிய திருமொழியில அஞ்சுவன் வெஞ்சொல் நங்காய் அறக்கரு குலப்பாவை தன்னை வெஞ்சினமூக்கறிந்த விரலோன் திறங்கேட்கில் நீயே பஞ்சியமில்லடி மின்பனை தோழி பறக்கழிந்து வஞ்சியன் தன்பனை தோழ் வயலாலி புகுவர்கொலோ என்றதா ஒரு இடம். அதுல அஞ்சுவன் வெஞ்சொல் நங்காய் அறக்கரு குலப்பாவை தன்னை வெஞ்சினமூக்கறிந்த விரலோன் திறங்கேட்கில். பரகால நாயகி அவ எம்பெருமான் ஆசைப்பட்டா. அந்த பரகால நாய்க்கு ரொம்ப இளம் பெண். சர்வேஸ்வரனான கண்ணனை ஆசைப்பட்டவ கண்ணனே வருவானான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா.
ஒரு நாள் கண்ணன் வந்தார். இது ஆத்துல ஏக்கத்தோடு இருக்குச்சே. கண்ணன் வந்த போது அந்த பரகால நாயகி கண்ணனை பார்த்துட்டு அப்படியே துள்ளி குதிச்சுண்டு தன்னை மறந்து போய் அது கண்ணனோட கை கோர்த்துண்டு பேசிண்டே போனா அப்படியே போயிட்டா. இவ போச்சே அந்த பரகால நாயகி அந்த பெண்ணு தன்னுடைய இளம் பெண் அந்த கண்ணனோட சேவிச்சுண்டு கண்ணனோட பேசிண்டு கை கோர்த்துண்டு சந்தோஷமா போறது பாக்குறதுக்கு அந்த ஜோடி போற பாக்குற அழகு ரொம்ப நல்லா இருந்தது. சர்வேஸ்வரனுடைய அழகும் என் பெண் அவரிடத்துல ஆசைப்பட்டு அவ்வளவு பரிவோட அன்போட நடைபோட்டு கொண்டு போன அழகும் ரொம்ப நல்லா இருந்தது. அவ ரெண்டு பேரும் போறதே மாப்பிள்ளையும் பொண்ணும் போறத பார்த்துட்டே இருந்தேன். அவ அப்படியே போறான். அந்த போன நடையழகுல என் மனசை பறி கொடுத்துட்டேன். அவ கண் மறைஞ்சு போனா விட்டு தான் திடீர்னு முடிச்சுன்னா, ஐயோ என் பொண்ணு போயிட்டாளே, என் பொண்ணு போயிட்டாளே, என்ன சொல்லாம போயிட்டாளே, என்னை விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே நெஞ்செல்லாம் பதறது அப்படின்னு ஒரு பதிகம் வச்சு பாடுறார். பரகால நாயகியாகவும் தாயாராயிருந்து பாடுறார். கலியன் பாடுற திருவங்கை ஆழ்வார். அதுல திருவாலி பாட்டு இது. கல்வன் கொல்யானறியேன் கரியான் ஒரு காலை வந்து வெள்ளி மருங்கொலிந்தன் வடமானினை போதவன்னு பாட்டு. அந்த பாசுரத்துல அஞ்சுவன் நெஞ்சொல் நங்காய் அரக்கரு குலப்பாவை தன்னை அவ அம்மா சொல்றா, ஐயோ இந்த பொண்ணு இந்த பையனை நம்பிட்டு போயிடுதே, இவன் தான் ராமாவதாரம் பண்ண பையனா செய்யுது. ராமாவதாரத்துல அந்த பொண்ணு ராமனை ஆசைப்பட்டு வந்த ஒரு பொண்ணு சூர்பனகன்னு ஒண்ணு, அந்த சூர்பனக்கு மூக்கு அறுத்து போட்டாங்க அந்த பிள்ளை. இப்படி மூக்கு அறுத்து போடுற பிள்ளை நம்பி போயிடுதே என் பொண்ணு அப்படின்னு அவ அம்மா அழறாளோ அப்படின்னு அந்த பாசுரத்துக்கு அர்த்தம் வருது. அஞ்சுவன் வெஞ்சொல் இந்த மாதிரி ஒரு தப்பு வார்த்தை கேட்டிருக்கேன் நானு. அறக்கருகுலை பாவை தன்னை அறக்கருகுலை பாவையான சூர்பனகை வெஞ்சின மூக்கறிந்த விரலோன் திறங்கேட்கில். மூக்கு அறுத்து போட்ட பெருமாளாச்சே, ஆசைப்பட்டு வந்த பொண்ணு மூக்கு அறுக்கிற பெருமாள்னு பேர் வாங்கின பெருமாள் பின்னாடி என் பொண்ணு போயிட்டாளே அப்படின்னு அந்த தாயார் வருத்தப்படுற மாதிரி ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தை பாட்டோட பட்டர் கேட்டார் எம்பார் இடத்துல, என்ன இது இப்படி இருக்கு இந்த பாசுரம் அப்படின்னு. இந்த பெருமாளை மூக்க இருக்கிற பெருமாள் ஆழ்வாரவங்களா சாசனம் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறார். உடனே எம்பார் சொன்னார், பாசுரத்தை பார்த்தா அந்த அர்த்தம் தானே வருது, அதுக்காக சொன்னார். இதுக்கெல்லாம் ரொம்ப சகஜமா அர்த்தம் சொல்லிவிடுவார். ஆச்சான் இடத்துல போய் கேளு, கிடாம்பி ஆச்சான் இடத்துல போய் கேளுங்க. யாரு? எம்பாரு சொன்னார். அதான் இந்த விஷயம். எம்பார்னா எம்பெருமானாருடையதான திருத்தம்பி. அவர் எம்பெருமானார போலே அவ்வளவு ஏற்றமுடையவர். தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துக்கெல்லாம் பிரதமாச்சாரியன் இன்னைக்கு பாஷ்யக்காரர் இருக்கிறப்ப எம்பார் தான். இப்படி பெரிய சம்பிரதாயத்தினுடைய உயர்ந்த ஆச்சாரியரா இருக்கக்கூடிய எம்பார், அதுலயும் அவரை விடவே இன்னும் மகாபிரபாவத்துடையவர்னு சொல்லும்படியான பட்டர் இருக்காரு. அந்த பட்டர் இடத்துல என்ன வார்த்தை சொன்னார், இந்த பாசுரத்துக்கு சூக்ஷ்மார்த்தம் தெரியணும்னா எம்பெருமானார் திருவள்ளம் நன்னா தெரிஞ்ச கிடாம்பி ஆச்சார இடத்துல போய் கேட்டா தெரிஞ்சு போறது, அவரிடத்துலயே போய் கேட்டுலாமே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம் பட்டர் அனுப்பிச்சாராம். பட்டர் அப்ப ஆச்சாரிடம் போனாராம். அப்ப ஆச்சான் மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். மடப்பள்ளி கைங்கரியம்னா மடப்பள்ளி கைங்கரியத்துல ஏதோ துடுப்பை போட்டு ஏதோ கிளறிட்டு இருந்தார். அப்ப துடுப்பு போட்டு பட்டர் போய் கேட்ட உடனே அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், துடுப்பு இருக்க கை நோவானேன் அப்படின்னு. அதாவது அடுப்புல போட்டு ஏதாவது கிளறணும்னா அதுக்கு அடுப்பு சுட்டு இருந்தா அதை போய் கையை போட்டு விட்டு கிளறுவாளான்னு, அது துடுப்பு இருக்குச்சே நம்ம இதுக்கு கையை போட்டு கிளறுவோம், துடுப்பு போட்டு கிளறினா சரியா போச்சு அப்படின்னு அவர் சாதாரண மடப்பள்ளி பாஷையிலேயே ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னா, இதுக்கு எம்பெருமானாரே நமக்கு நிர்வாகம் கொடுத்துருக்கார், இதுக்கு நாமே நம்ம எதுக்கு யோசிச்சு கஷ்டப்பட்டுமானே, எம்பெருமானார் நிர்வாகம் இருக்கே அப்படின்னு அர்த்தம் இருக்கு. என்ன எம்பெருமானார் நிர்வாகம்னா, அஞ்சுவன் வெஞ்சொல் நங்காய் அறக்கர் குலப்பாவை தன்னை வெஞ்சின மூக்கறிந்த விரலோன் திறம் கேட்கில். இருந்தாலும் இந்த ராமன் ஒரு பிள்ளை இருக்கானே, அவனுக்கு போறவே போறாது. யார் எப்படி வந்தாலும் அவளை நிகிரகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டான். ஒரு பொண்ணு வந்தா சூர்பனகன்னு, அவ ராட்சசி, அவ ரொம்ப கொடூரமானவோ அப்படின்னு கொஞ்சம் கூட அவள் இடத்துல கோவிச்சுக்காம அந்த பொண்ணு சார் ரொம்ப தொந்தரவு பண்றா, முதல்ல விரட்டி விடணும் அப்படின்னு பேசாம ஒரு மூக்க மாத்திரம் கிள்ளி அனுப்பிச்சு விட்டார். அந்த பொண்ணு போச்சு நேரம் ராவணன் கிட்ட போய் கலகம் பண்ணி பெருமாளையும் தாயாரையும் பிரிச்சு கொடுத்து, இப்படி யாராவது கிட்ட வந்து இவ பெருமாளையும் தாயாரையும் பிரிக்கிறவா கிட்ட வந்தா பிரிக்கிறவாள ஒழிச்சு கட்டாம பெருமை மூக்க கிள்ளி விடுறது காதை கிள்ளி விடுறதுன்னு லேசா அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சா அவ போய் பெரிய தப்பான பெருமாளையும் தாயாரையும் பிரிச்சு வச்சிருவாளே. அதே போல என் பொண்ணும் இந்த பையனை நம்பிட்டு பெருமாளை நம்பிட்டு
அவனோடயே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்டுன்னு போயிட்டாலே, இவாளை பிரிச்சு விடுறதுக்குன்னு யாராவது வந்தா அவளை ஒழிச்சு கட்டாம இந்த பிள்ளை ரொம்ப அனுகிரகமா அவாகிட்டையும் கிருப்பையா நடந்துட்டு அவ இவா 2 பேரையும் பிரிச்சுட போறாளேன்னு பயந்துட்டு பாசம் சூர்பனக மாதிரி பிரிக்கிறவா இருக்குச்சே. என் பிள்ளையும் அதாவது மாப்பிள்ளையும் பொண்ணும் எப்படி ஒன்னாதான் இருந்து வாழ்ந்துட போறாளோ பயமா இருக்கேன்னு பாசுரமாகுது. அதான் சொன்ன, இவள் ஸ்பரிசத்தாலே அவள் தன்னை மறந்து, அவன் ஸ்பரிசத்தாலே இவள் தன்னை மறந்து, இருவரும் கைகோர்த்து கொண்டு லங்கா துவாரத்திலே புகுவர்களோ அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதாவது கண்ணனுடைய பெருமாளுடைய ஸ்பரிசத்திலே இந்த பெண் பரகால நாயகி தன்னை இழந்து, பரகால நாயகனுடைய ஸ்பரிசத்தினாலே பெருமாள் தன்னை மறந்து 2 பேரும் போற போக்குல தான் எங்க போகிறோம்னே தெரிஞ்சுக்காம அப்படியே பேசிண்டே போச்சே. லங்கா மாதிரி ஒரு இடத்துக்கு போனா அங்க சூர்பனக மாதிரி ஒத்தி வந்தான்னா இவா 2 பேரையும் பிரிச்சுட போறாளே அப்படின்னு பயந்துட்டு பாசனம் வைக்கிறா அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்காரு எம்பெருமானார்னு. இவ அர்த்தத்தை எதுக்குன்னா, எப்படியா இருக்கும் எவ்வளவு சாதாரண சூக்ஷ்மமான இடமா இருந்தாலும் சாதாரணமான இடமா இருந்தாலும் அனாயாசமாக தலிக பண்றா போலயே அனாயாசமாக விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடியவர் கிராம்பியாச்சான் அப்படின்றத காட்டுறதுக்காக சாட்சாத் பெரியவாச்சான் பிள்ளை தான் இந்த இடத்துல இவ அர்த்தத்தை எடுத்து காட்டி கிடாம்பியாச்சான்னா எப்பேற்பட்டதான் அனாயாச மகாஜானி அப்படின்னு காட்டுற. அப்பேற்பட்ட அனாயாச மகாஜானியான கிடாம்பியாச்சானுடைய பிரபாவத்தை இப்படி நாம் இன்னைக்கு அனுபவிச்சோம். எப்படி அந்தரங்கமாக கைங்கரியம் பண்ணி கொண்டு கிடாம்பியாச்சான் பாஷ்யக்காரரிடத்திலே சகலார்த்தங்களையும் கிரகிச்சார். அதுல விசேஷமாக சரணாகதி என்கிற சம்பிரதாயம் தான் இப்ப நம்ம சத் சம்பிரதாயம்னு சொல்றோம். இந்த சரணாகதி சம்பிரதாயத்தினுடைய பரமார்த்தங்களை எல்லாம் ரொம்ப பதுக்கி அப்படியே பத்திரமா காப்பாத்தி வச்சு நாதமுனிகள் உயக்கொண்டாருக்கு கொடுத்தார், உயக்கொண்டார் மணக்கால் நம்பிக்கை கொடுத்தார், மணக்கால் நம்பிய ஆளவந்தாருக்கு கொடுத்தார், ஆளவந்தார் பெரிய நம்பிகள் கிட்ட கொடுத்தார்னு இந்த சரணாகதி சாஸ்திரத்தினுடைய, அதாவது சரணாகதி சாஸ்திரம்ன்றது இப்ப நாம சொல்றது ரகசியத்ரய சித்தாந்தம்னு சொல்றோமே, இந்த ரகசியத்ரயத்தினுடைய சூக்ஷ்மங்கள் எல்லாம் அடங்கினதுதான் சரணாகதி சாஸ்திரம். இந்த சரணாகதி சாஸ்திரம் ரகசியத்ரயத்துலதான் பதுங்கி இருக்கு. இந்த ரகசியத்ரயமான 3 மந்திரத்தை தான் ஆச்சாரிய சமாசிரயணத்தும் போது நமக்கு ஆச்சாரியன் திருவட்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம் 3ஐயும் உபதேசம் பண்றார். இதனுடைய பரமார்த்தங்களை கிரகிக்கிறதுக்கு தான் ஸ்ரீபாஷ்யக்காரர் 18 முறையாக்கம் திருக்கோட்டியூர் நம்பியிடம் நடையா நடந்தார். அதனால இந்த அர்த்தங்களை எல்லாம் எப்படி திருக்கோட்டியூர் நம்பி அப்படி பாதுகாத்து வச்சு பாஷ்யக்காரருக்கு கொடுத்தோ அதே போல இந்த சரணாகதி சாஸ்திரத்தை பாதுகாத்து வச்சு ரொம்பவும் முக்கியமான சிஷ்யர்களுக்கு மாத்திரம் பாஷ்யக்காரர் வெளியிட்டிருந்தார். அதுல எல்லா ரகசியார்த்தங்களையும் கிரகிச்சவர்னு சொன்னா கிடாம்பியாச்சானை மட்டும்தான் சொல்லணும். அதனால இது நான் சொல்ல வேண்டாம், கிடாம்பியாச்சானை சுவாமி பாஷ்யக்காரர் ரகசிய சிம்ஹாசனாதிபதி என்று உலகத்துக்கெல்லாம் அறிவித்து வச்சிருந்தார். அதனால பாஷ்யக்காரனாலேயே மடப்பள்ளி ஆச்சான்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டு கூடவே இருந்து பிக்ஷதாய்க்கிற கைங்கரியத்தை 84 சம்பத்தரும் கூடவே இருந்து சாதிச்சவன்றது ஒண்ணு. பாஷ்யக்காரரே இவர் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதி என்று விருதம் 4 பேருக்கும் கொடுத்ததுல கிடாம்பி ஆச்சாருக்கும் கொடுத்தார். அதையும் விட ஸ்ரீபாஷ்யத்தை பிரவச்சனம் பண்ணி தேசமெல்லாம் ஜெயிச்சுண்டு வந்ததுனால வேதாந்த உதயனர் என்கிற விருதத்தையும் கிடாம்பி ஆச்சானுக்கு கொடுத்தார். எல்லாம் போக யாருக்கும் தராததான பெருமையாக ரகசிய சிம்ஹாசனாதிபதி என்கிறதான விருதத்தை கொடுத்தார். பாஷ்யக்காரருடைய சிஷ்யர்கள் அத்தனை பேர் பாஷ்யக்காரரிடத்துல ரகசியார்த்த காலக்ஷேபம் பண்ணியிருந்தாலும் பாஷ்யக்காரர் ஒரு அசையச்சேவும் அவர் மூச்சு விடச்சேவும் கண் பார்வையிலும் படுக்கும் போது எழும்பும் போது எப்படி அந்த சரணாகதி சாஸ்திரத்தை ஹதயத்திலேயே தேக்கி வச்சுட்டு வாழ்நாள் பூரா வாழ்ந்தாரோ அந்த வாழ்ந்த வாழ்வையெல்லாம் கூடவே இருந்து பார்த்து அனுபவிச்சு தெரிஞ்சுட்டவர்னா அது கிடாம்பி ஆச்சானான்படினாலே அந்த சரணாகதி நிஷ்ட எல்லாம் பாஷ்யக்காரர் தான் அனுஷ்டிச்சு வாழ்ந்த வாழ்வை பக்கத்திலே இருந்து பார்த்து வந்ததுனாலே சரணாகதி சாஸ்திரம் எல்லாம் கிடாம்பி ஆச்சாரிடம் தான் எல்லாம் தேங்கி இருந்ததுன்றதுனாலே ரகசிய சிம்ஹாசனாதிபதி என்றதான இந்த பட்டத்தை பாஷ்யக்காரர் கிடாம்பி ஆச்சானுக்கு கொடுத்தார். அந்த கிடாம்பி ஆச்சானத்தான் தன்னுடைய சரண காலத்துல தன்னுடைய திருவடியை அவரிடத்திலே அவருடைய சாத்தி வச்சிருந்து திருநாட்டுக்கு எழுந்தருளினார்னு பார்த்தோம். எந்த திருவடியானது பேரொன்னுமற்றில்லை நின் சரணன் நீ அப்பேரளித்தற்கு ஆறொன்றும் இல்லை மற்ற சரணன் நீ என்ற பொருளை தேரும் அவர்க்கும் எனக்கு உனை தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன் நீ ராமானுஜா மெய்மை கோரிடிலே
என்று எந்த திருவடியானது பேரொன்னும் மற்ற இல்லை. திருவடி இந்த ராமானுஜர் திருவடிதான் பேர். பெருமாளுடைய திருவடி கூட அப்புறம்தான் எங்களுக்கு பேரு. முதல் பேராக இருக்கக்கூடியது பாஷ்யக்காரருடைய திருவடிதான் என்று அனுசந்தானம் பண்ணினாரே திருவரங்கத்த முதனார். அப்படி ராமானுஜர் ஒத்தந்தாரிலே எந்த திருவடியை முதல் பேராக நாம் நினைக்கிறோமோ அப்பேற்பட்ட திருவடியை பாஷ்யக்காரர் தன்னுடைய சரம திருமேனியின் போல் அதை சாத்தினது கிடாம்பி ஆச்சாரிடம் தான். ஏன்னா அந்த திருவடிக்கே ஈடுபட்ட திருவடிகளையே 84 வருஷம் கைங்கரியம் பண்ணினவராச்சு இல்லையா. அதனால அந்த 84 சம்பத்சரம் 80 திருவடியோடையே இருந்தவா அவருக்கு நம்முடைய திருவடியை கொடுத்தார். அதனால அந்த திருவடியினுடைய பிரபாவத்தை தான் அப்படியே அந்த மகாத்மியம் குறையாம அந்த பாஷ்யக்காரருடையதான திருவடியாகவே இருந்த கடாம்பி ஆச்சான், அந்த கடாம்பி ஆச்சானுடைய திருக்குமாரர் கொள்ளுப்பேரனா அப்புள்ளார் அவதரிச்சு அந்த அப்புள்ளாரிடம் சகலார்த்தங்களையும் கிரகிச்சு இன்னைக்கு ஸ்ரீ சுவாமி தேசிகன் நமக்கு கிடைச்சிருக்காருன்னா அந்த பாஷ்யக்காரருடைய திருவடி பிரபாவம் வந்ததான பெருமை தான் சொல்லணும். திருமுடியிலே எழுந்தருள் இருந்தவர் பாஷ்யக்காரர் திருமுடியிலே எழுந்தருள் இருந்தவர் அப்போது பிள்ளான்னு சொன்னோமோ இல்லையோ, அந்த பிள்ளானுடையதான பிரதம சிஷ்யரான எங்களாழ்வானுடையதான வசந்த சிஷ்யரான நடாதுரம்மாளுடையதான சிஷ்யரான அப்புள்ளார் என்று இந்த ரீதியினாலையும் அப்புள்ளார் எப்படி தம்முடைய திருத்தகப்பனாரான பத்மநாபரிடம் ரங்கராஜன் இன்னொரு திருநாமம் பத்மநாபரிடத்திலே தான் அன்வயிச்சு ரகசியார்த்தங்களை எல்லாம் கிரகிச்சாரோ அதே போல ஸ்ரீபாஷ்யார்த்தங்களை எல்லாம் நடாதுரம்மாளிடத்திலே அவர் கிரகிச்சு இப்படி அப்புள்ளாருக்கு 2 பக்கத்தினாலையும் பாஷ்யக்காரர் சம்பந்தம் வந்து பிள்ளான் வழியினாலையும் அப்புள்ளாரிடத்திலே எல்லா அர்த்தங்களும் வந்தது. கிடாம்பியாச்சான் வழியிலே ரகசியார்த்தங்கள் எல்லாம் வந்தது. அதனாலே அப்புள்ளாரிடத்திலே பாஷ்யக்காரருடையதான சகலார்த்தங்களும் வந்து தேங்கி இருந்ததுனாலே அப்புள்ளாரிலிருந்து சுவாமி தேசிகன் அப்புள்ளாராலே கிளி போலே பழக்கி வைக்கப்பட்டு எல்லாவற்றையும் பத்து நம்முடைய சித்தாந்தத்துக்கு இன்னைக்கு எம்பிரமானா தரிசனம்னு சொன்னான இது சுவாமி தேசிகனுடைய சித்தாந்தமாக நாம கொண்டாடும்படி கிடைச்சிருக்கு என்று இத இன்னைக்கு நாம் கிடாம்பியாச்சாருடைய பிரபாவத்தை அனுபவிச்சோம்னு சொல்லி நான் இன்னைக்கே எல்லா சிஷ்யாருடைய பிரபாவத்தையும் சொல்லி முடிச்சிருவேன்னு தான் நினைச்சேன். ஆனா இருந்தாலும் இவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சது. எப்படி பாஷ்யக்காரருக்கு ஆச்சாரிய சம்பத்து ஏற்பட்டா போல வசந்த சிஷ்ய சம்பத்து ஏற்பட்டது என்பதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னும் சில சிஷ்யாவை பத்தி சொல்ல வேண்டியிருக்கு. அந்த சிஷ்யாள் உயர்ந்த சிஷ்யாள் அவளை பத்தியும் அடுத்த வாரம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதோட இந்த வாரத்து உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். கவிதார் கீசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. அடியன் ரொம்ப பாக்கியம். ரொம்ப ஆச்சரியமா அடியன் ரொம்ப ஆச்சரியமா கேட்கறது. சரி, அப்புறம் பார்க்கலாம்.